எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி. எதிரொலி எதிரொலி எதிரொலி. உண்மை உண்மை, நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை, பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை, உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். ஐ சர்ஜரி, கண் சத்திர சிகிச்சை, மூக்கு கண்ணாடிக்கான இலவச கண் பரிசோதனை. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இலக்கம் 37, காசிம் வீதி, கல்முனை. ஹாட்லைன் 0672229188. அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகள், தரம் வாய்ந்த கண் வில்லைகள், அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள். டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பல வருட அனுபவம் பெற்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மூலம் ஜப்பானிய தரத்தில் கண் லென்ஸ்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் கண் சத்திர சிகிச்சைகள் நியாய கட்டணத்தில், ஏனைய வைத்தியசாலைகளை விட குறைந்த கட்டணத்தில். 36 ஆண்டுகள் அனுபவம் பெற்றது தரம் வாய்ந்த டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் சகல வசதிகளையும் கொண்டு கண் சத்திர சிகிச்சை உட்பட அனைத்து சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகிறது. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், 37, காசிம் வீதி, கல்முனை. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வெளி மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127, பிரதான வீதி, கல்முனை. தொடர்புகளுக்கு 072858 121. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318, பிரதான வீதி, கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 077536 756 3536 756. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி. எதிரொலி எதிரொலி எதிரொலி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு எதிரொலி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எதிரொலி நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட அரசியல் அதிதிகளை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினமும் இணைய வழியினூடாக ஒரு முக்கியமானதொரு அதிதி எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் இராஜாங்க அமைச்சர், அதுபோல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் அஸ்ஸைத் அலிஸாஹிர் மௌலானா அவர்கள் இணைய வழியினூடாக எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரொலி நிகழ்ச்சியிலே பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நீங்கள் இணைய வழியினூடாக எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக முதலாவது கேள்வியை தொடரலாம், நேரடியாக கேள்விக்குள் நுழையலாம் நினைக்கின்றேன். நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகியமைக்கான காரணங்கள் என்ன என்று கூற முடியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து விலகியதற்கான காரணங்களை தெளிவாக நான் கடந்த 1ஆம் தேதி டிசம்பர் இந்த மாதத்திலே தெளிவாக எங்களது உயர்நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்புகள் வழங்கியதற்கு பின்னால் நான் அனுப்பிய கடிதம் எங்களது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் தெளிவாக விளக்கி இருக்கின்றேன். அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இருந்தும் அவற்றிலே முக்கியமான விஷயத்திலே ஒன்றுதான், இப்போது எங்களது உலகளாவ பேசப்படுகின்ற நமது நாட்டை பற்றி இன்று உலகளாவ பரிதாபகரமான முறையிலே எமது நாட்டு முஸ்லிம்களை பற்றி உலக கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் கொரோனா 19 பாதிக்கப்பட்டு இறக்கின்ற எமது அன்புள்ளங்களின் அந்த உடல்களை இந்த நாட்டிலே மாத்திரம் எரிக்கின்ற அந்த விஷயத்திலே கரிசனை காட்டாமல் தொடர்ந்தும் இன்று எமது அரசாங்கம் தொடர்ந்து சுகாதார திணைக்களம், சுகாதார அமைச்சு, அரசாங்கம் இவ்வாறு பல விஷயங்களில் அவர்கள் அக்கறை இல்லாமல் மனிதாபிமானத்தோடாவது பார்க்க வேண்டும். விஞ்ஞான ரீதியாக இது உலகளாவ இருக்கின்ற நடைமுறையின் படியும் உலக சுகாதார அமைப்பு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனின் சிபாரிசின் படியும் சுகாதார திணைக்களத்தினால் அமுலாக்கப்பட வேண்டும் என்றும் ஆரம்பத்தில் மார்ச் மாதமே ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அவர்கள் ஆரம்பத்தில் வெளியிட்ட சுற்றறிக்கை இருக்கத்தக்க கூட 1வது மையத்தை எரித்ததிலிருந்து தொடர்ந்தும் இன்று 142 கோவிடால் பாதிக்கப்பட்ட சடலங்கள் இருக்க, அதுல முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 82 பேர் இன்று எரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அதிலும் குறிப்பாக கடந்த மாதம் 20ஆம் தேதி 20வது அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த பொழுது எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் அந்த 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். ஆதரவு அளித்தது எங்களது கட்சியின் கொள்கைய அடிப்படையிலும் மற்றும் கடந்த தேர்தல்களிலே எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்களும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு இப்போது ஆட்சியில் இருப்பவர்களை விமர்சித்து ஒட்டுமொத்தமாக இவர்களது சர்வாதிகாரமான போக்குகள், சிறுபான்மை இனத்தை நோக்கி அவர்கள் செய்கின்ற அடக்குமுறைகள், அதிலும் குறிப்பாக நாங்கள் கடந்த தேர்தல் காலத்திலே இந்த மையத்துக்கு விஷயங்களை பற்றி பேசிய விஷயங்கள் எல்லாம் இருக்கத்தக்க அந்த தேர்தல் முடிந்ததும் இந்த அடக்குமுறைக்கு எல்லா வகையிலும் வழி செய்கின்ற 20வது சட்ட திருத்தத்துக்கு எந்த விதமான ஒரு கலெக்டிவ் டிசிஷன் சொல்வார்கள், அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்து தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய முறைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு அவர்கள் இதற்கு வாக்களித்த முறைமை. அது மாத்திரமல்ல, அன்று பாராளுமன்றத்தின் அந்த கடைசி வாக்கெடுப்பு நாளிலே பேசிய குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்றவர் பேசிய முறைகள் மற்றும் அன்று நடந்து கொண்ட முறைகள் அனைத்தையும் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்கின்ற பொழுது
நீங்கள் சொல்கின்ற விடயத்திலே ஒரு விடயத்தை நான் கேட்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் அந்த 20வது திருத்த சட்டம் நிறைவடைந்தவுடன் நாங்கள் அம்பாறை மாவட்ட திகாமடல மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் ஹரிஸ் அவர்களிடம் நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தி நாங்கள் இவ்வாறான செவி ஒன்றை கண்டிருந்தோம். அதிலே சொல்லியிருந்தார், குறிப்பாக தலைவருடைய ஆசீர்வாதத்துடன் தான் நாங்கள் இந்த வாக்களிப்பிலே கலந்து கொண்டோம் என்றவாறு குறிப்பிட்டது. இது தொடர்பில் உங்களது கருத்து? அதற்காக தான் நான் தலைவருக்கு அந்த கடிதத்தை நான் நேரடியாக அனுப்பியிருக்கிறேன். அதற்கான சரியான ஒரு அவரது இதுவரையும் வெளிப்படையான முறையிலே எந்த விதமான கருத்துக்களையும் அல்லது உத்தியோகபூர்வமான விடைகளையோ தர இயலாத இன்னும் தரவில்லை. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். இவர்கள் தான் ஆதரவளித்து விட்டார்கள். அந்த நேரத்திலாவது இவ்வாறு ஒரு இதை நீங்கள் உடனடியாக ஆமோதித்தால் நாங்கள் ஆதரவளிக்கின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் அன்று செய்திருந்தாலும் பரவாயில்லை, அது கூட செய்யவில்லை. எனவே எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம்தான் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அதிலே மக்கள் அனைவரும் ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள். அங்கு எங்களது சட்ட வல்லுநர்கள் எல்லாம் நல்ல முறையும் அங்கு எந்த விதமான அப்பழுக்கற்ற முறையும் மிகவும் திடமாக மிகவும் துணிவாக திட்ட தெளிவாக அவர்கள் அந்த வாக்குவாதங்களை எங்களது அனைத்து விஷயங்களும் விஞ்ஞான ரீதியாக சட்ட ரீதியாக எங்களது மார்க்க அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக அனைத்தையும் திட்ட தெளிவாக முன்வைத்த பொழுதிலும் இன்று சட்டத்துக்கு கூட இன்று முதல் அதாவது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி என்ற ஒரு நிலைமை இருந்தது 19வது சரத்தின் படி. அதாவது சுயாதீனமாக இயங்கக்கூடிய கமிஷன்கள் இருந்தது. அத்தனை கமிஷன்கள் நீதி வலுவாமல் சுயாதீனமாக விசாரணை செய்து யாருக்கும் எந்த அரசியல் அதிகாரத்துக்கும் பயப்படாமல் அவர்கள் தீர்வு தரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இன்று இல்லாத ஒரு சூழ்நிலையை இவர்களால் தான் ஏற்படுத்திவிட்டார். அன்று அந்த 20வது சட்டம் நிறைவேற்றப்படாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு அந்த தீர்வு நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா மக்களும் எதிர்பார்த்தார்கள். அதுவே ஒரு நல்லதொரு. எனவே எங்களது கைகளால் எங்களது வீரர்களாலே எங்களது கண்களை குத்தியது போன்று யார் எந்த முஸ்லிம்களது குரல் என்று முஸ்லிம்களது பிரதிநிதிகள் என்று எங்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், உரிமைகளை பெற வேண்டும் என்ற இந்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு தேர்தல் காலங்களிலே மிகவும் ஆவேசமாக உணர்ச்சி வசப்பட்டு அழுது புரண்டு வாக்குகளை எடுப்பதற்காக சொல்லியவர்கள் கேவலம் சுய தேவைகளுக்காக அவர்கள் இன்று வக்காலத்து வாங்கியிருக்கின்றார்கள், ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். இது எனக்கு கூட தனிப்பட்ட அரசியல் பிரச்சனைகள் அது இது மற்ற ஒவ்வொருகளது அரசியல் பிரச்சனைகள் தீர்வுகள் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இது சமூகத்துக்கே துரோகம் பண்ணுகின்ற ஒரு மாபெரும் ஒரு அநியாயத்தை இன்று ஒரு வடுவை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் சேர்ந்தது எங்களது சமுதாயத்துக்கு குரலாக உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக. இப்போது நீங்கள் ஒரு அவசரத்துக்கு ஒரு கோலை எங்களது பிரதிநிதிகளுக்கு எடுங்கள், எங்களது தலைவருக்கு எடுங்கள். ஆனால் எங்களது மக்கள் கேட்கின்ற நேரத்தில் அவர்கள் ஒரு தொலைபேசி கூட அவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவை என்றால் இரவு பூராக பேசுவார். தேர்தல் காலங்கள் என்றால் அவர்கள் தூங்காமல் இருந்து தூங்குறவங்களையும் விடாமல் நச்சரித்துக் கொண்டிருப்பார். ஆனால் மக்களுக்கு தேவையான நேரத்தில் இவர்கள் முன்வரவில்லை. இந்த ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கின்றது. அதிலே நான் நேரடியாக முதலாவது மையத்தில் அந்த இரவு நடு சாமத்தில் இருந்து நான் அன்று போராடிய அந்த அன்றிலிருந்து, அதாவது மார்ச் 27, 28 அந்த நாட்களில் இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி நாங்கள் பிரதமரை கூட போய் சந்தித்தோம். அது நானாகவே நேரடியாக
பிரதமருடன் பேசி எங்களது தலைவரையும் இழுத்துக்கொண்டு அப்போது இருந்த அத்தனை அமைச்சர்களையும் எடுத்துக்கொண்டு ஃபௌசியா ஹாஜியார் வீட்டிலே நானே தான் நேரடியாக தொலைபேசியில் பிரதமர் அவர்களிடம் அந்த அந்த அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் டெம்பரரிஸ் என்று சொல்லப்பட்ட அலரி மாளிகைக்கு சென்று வாதிட்ட விஷயங்கள்லாம் தலைவர் அவர்கள் வெட்டட்ட தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். பல கடிதத்திலும் அவரது பதிவுகளிலும் அவை அனைத்தும் தெரிந்த ஒரு விஷயம். அவ்வாறு நாங்கள் இது சாதாரண விஷயம் அல்ல. இப்போது இந்த கணத்தில் கூட எமது மக்கள் எங்களுக்கு மரணம் ஏற்பட்டால் இப்போது பிசிஆர்ன்றது எல்லாமே பாசிட்டிவா தான் காட்ட தொடங்கும். சாதாரண ஒரு மரணம் ஏற்பட்டாலும் எனது தகப்பனுக்கு, எனது தாய்க்கு, எனது சகோதரிக்கு, எனது மச்சானுக்கு, எனது மாமியாருக்கு, எனக்கு, தம்பிக்கு, நானாக்கு என்ன நிலை வரும், நாங்கள்லாம் எரிக்கப்பட்டு விடுவோமே என்ற அந்த மனோ பயத்தில் இன்று இருக்கின்ற ஒவ்வொரு கணத்தையும் இங்கே மக்களது ஒவ்வொரு அவலங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு டெலிபோன் மூலமாக அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். எங்களுக்கு தொடர்பு எடுக்க இவ்வாறு பேசுகின்றவர்களை கூட இவர்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய இன்று டெலிபோன்கள் அழைப்புகளை கூட எடுக்க மறுக்கின்ற எங்களது பிரதிநிதிகளாக இருக்கின்றார். இவ்வாறான ஒரு மனநிலையில் எத்தனையோ காரியங்களை நான் சொல்ல அது நல்லா 4.5 பக்கம் நான் அந்த திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், அந்த 52 நாட்கள் அந்த இலங்கை அரசியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனை வந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவரோடு சம்பந்தப்பட்டு பேசி கதைத்து, மற்றும் நாங்கள் மாத்திரமில்லை ஏனைய கட்சிகளை எல்லாம் அந்த பேதங்களை எல்லாம் மறந்து அவர்களுடன் பேசி நாங்கள் ஒட்டுமொத்தமாக தீர்வு செய்து ஒவ்வொரு அந்த மசோதாக்களும் வருகின்ற நேரத்திலே நாங்கள் ஒரு ஒட்டுமொத்த தீர்வுகளை கலெக்டிவ் டிசிஷன்களை எடுத்துதான் கடந்த 2015ஆம் ஆண்டு இருந்த அந்த பாராளுமன்றத்தில் கடைசி வரை நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் முகம் கொடுத்தோம். ஆனால் இந்த மிகவும் முக்கியமான மிகவும் பாரதூரமான ஜனநாயக விழுமியங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலே ஒழிக்கக்கூடிய, அதாவது ஒரு அராஜகமான அடக்குமுறையை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அதால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். உலகளாவ 192 நாடுகளுக்கு அதிகமான நாடுகளில் உலக சுகாதார அமைப்பின் சிபாரிசின்படி அங்கு மையத்துக்கள் நல்லடக்கம் செய்யப்படுகின்ற நேரத்தில், குறிப்பாக எங்களது சமூக மக்களின் அந்த நல்லடக்கம் மிகவும் கௌரவமான முறையிலே அங்கு நல்லடக்கம் செய்யப்படுகின்ற நேரத்தில் நமது நாட்டிலே இவ்வாறு நடக்கின்ற பொழுது நமது முஸ்லிம் குரலாக ஒழிக்க வேண்டிய நமது பிரதிநிதிகள் இன்று ஒட்டுமொத்தமாக இவ்வாறு போயிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த கட்சியிலிருந்து இவர்களுடன் நாங்கள் பயணிப்பதில் எந்த விதமான ஒரு விமோசனமும் இல்லை. எமது சமூகத்துக்கு இது நாங்கள் அனைவரும் ஜவாப்தாரிகள், இறைவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும், எமது மக்கள் ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் பதில் கூற வேண்டும். இவ்வாறான ஒரு மனநிலையில் நான் எனது ராஜினாமா கடிதத்தை சட்ட தெளிவாக அறிவித்தேன். நிச்சயமாக இதில் ஒரு விடயத்தை நான் கேட்க வேண்டும். நீங்கள் சொல்லும்போது கூறியிருந்தீர்கள், எமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளித்ததன் மூலம்தான் அந்த 20வது சீர்திருத்த சட்டம் வெற்றியடைந்தது என்று சொல்லியிருந்தீர்கள். இது எவ்வாறு? அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு 2/3 பெரும்பான்மை இருந்தது தானே? ஆமாம், இருந்தது. அதிலே பல, உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் அரசியல் அவதானிகளாக இருந்திருப்பீர்கள். பல பிரச்சனைகளால் விஜயதாச ராஜபக்ஷ போன்றவர்கள், விமால் வீரவன்ச போன்றவர்கள் எல்லாம் பல பிரச்சனைகளை முன் வைத்துக் கொண்டு அவர்கள் கூட வாக்களிக்க மாட்டோம் என்ற பல சூழ்நிலைகள் இருந்தது. அப்போது இவர்கள் போய் கெஞ்சுகின்ற நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றோம் சொல்ல நேரத்தில் அவர்களுக்கு ரோஷம் வந்துவிட்டது. அவர்களுக்கு ரோஷம் வந்து, அடை நாங்கள் எங்களது பெரும்பான்மை சமூகத்திலே யாரை பயங்காட்டி நாங்கள் வாக்குகளை பெற்றோமோ அவனுள் வந்து இப்ப இதுல வந்து பங்குதாரிகளாக்கி பெரிய மனுஷன் ஆக்கிடுவானோல் என்ற ஒரு இதில் அவங்களும் சேர்ந்து விட்டார்.
அத்தனை ஒட்டுமொத்தமாக அவர்கள் அதற்கும் காரணம் இவர்கள். இவ்வாறு மிகவும் இது இப்போது நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இவர்கள் முழு பூசணிக்காயும் சோத்துல மறைக்க பாக்குறாங்க. அப்படி இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். மிகவும் விழிப்புணர்ச்சியுடன் இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த அடிப்படையிலே இவர்கள் இப்போது மௌனியாக இருக்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் இளைஞர்கள் கேட்கின்றார்கள். அத்தனை விஷயங்களும் இன்று எல்லா அடிப்படையிலும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் இப்போது அவர்கள் கூட சொல்ற, இவங்க வராட்டி இவங்க வாக்களிக்காட்டி நாங்க தந்திருப்போம் அவங்களும் சொல்றாங்க. இவங்களுக்கு இவ்வாறான ஒரு நிலைமையை மீண்டும் அவர்களுக்கு ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலை வந்த நேரத்திலே இல்லை இவர்கள் கை கொடுப்போம், நாங்கள் கை கொடுப்போம் என்று ஒரு நப்பாசை இவர்களுக்கு இருந்தது. நாங்க போனா எங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் பல விஷயங்கள் அவங்க கடும் கற்பனையில் எங்கட மட்டக்களப்பு மாவட்ட எம்பி ஊர் பக்கமே வரல. என்னன்னா நான் ஒரு மினிஸ்ட்ரியோட வர வேண்டி நிற்கிறான். அப்ப அந்த மாதிரி கடும் கற்பனைகளா அப்படி சொல்லிட்டார். அப்ப கேபினட்டோட வருவேன் என்று. எனவே இப்போது எங்களுக்கு கேபினட் அபிவிருத்தி அதெல்லாம் பார்ப்போம். ஆனா எங்களுக்கு இப்ப தேவை எங்களது வாழ்வி நாங்கள் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு கணமும் எங்களது மக்கள் அவர்களது ரத்தம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எமது மக்கள் இன்று தள்ளப்பட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம், இதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நாங்கள் ஜவாப்தாரிகளாக இருக்கின்றோம். நிச்சயமாக. அதுபோல இன்னுமொரு விடயத்தை கேட்க, நேற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய உயர் தளம் தாருஸ்ஸலாமிலே இடம்பெற்ற கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றியும் நீங்கள் சொல்லலாம். நான் அதற்கு நான் போகவில்லை. அது சம்பந்தமாக யாரும் எனக்கு என்ன நடந்தது என்று கூட எனக்கு அறிவிக்கவும் இல்லை, என்ன நடந்ததோ தெரியவில்லை. இப்போது அங்கே என்ன விஷயங்கள் பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள், இவர்கள் என்ன எஜெண்டாவில் இருக்கின்றார்கள், இதெல்லாம் ஹிடன் எஜெண்டாவாக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இவர்களது எஜெண்டா என்ன, சமூக நோக்குடன் இருக்கிறதா, மிகவும் அக்கறையுடன் இருக்கின்றதா? நான் பத்திரிகையில் மட்டும் பார்த்தேன், தலைவர் அவர்கள் மௌலானா அவர்கள் சொல்லி இருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் நியாயம் இருக்கின்றது என்று தினகரனிலே அவர் சொன்ன அந்த பத்திரிகை அறிக்கை அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இதுவரையும் கூட்டம் நடந்ததா, நடக்கப்பட்டதா, அதில் என்ன முடிவுகள் வந்தது என்று கூட எனக்கு தெரியாது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றேன். நிச்சயமாக உள்ள அனைவரும் எல்லாம் பலரும் கேட்கின்றார்கள், என்ன நடக்கிறது, என்ன விடை கிடைத்தது, என்ன. ஆனால் பத்திரிகையில் நேற்று தலையங்கத்திலே இருந்தது, தலைவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே. நிச்சயமாக இன்னுமொரு விடயத்தை கேட்கணும். குறிப்பாக சென்ற பொதுத் தேர்தலிலே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இவ்வாறான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் எவ்வாறான முடிவினை எடுத்திருப்பீர்கள்? இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நான் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நாங்கள் ஒரு முடிவொன்றை அவர்கள் அரசாங்கம் உடனே நாங்கள் இதை நிப்பாட்டுகின்றோம் என்று ஒரு செக்குலரை தந்திருந்தார்கள் என்றால் அப்போது நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் உண்மையிலேயே அரசாங்கம் கர்சனையுடன் எங்களது தேவைகளை அறிந்து புரிந்து எங்களை கௌரவித்து, எங்கள் முஸ்லிம் மக்களுக்குரிய அடிப்படை உரிமை இது, அவர்களது மார்க்க அனுஷ்டப்படி செய்ய வேண்டும். எனவே இந்த அடிப்படையில இதை நாங்கள் இந்த மக்கள் பிரதிநிதிகள் கேட்கின்றார்கள், அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கூட தர தயாராக இருக்கின்றார்கள். எனவே உடனடியாக செய்வோம் என்ற அந்த உத்தரவாதம் மாத்திரமல்ல, நிச்சயமாக அதை பெற்றிருந்தால், கிடைத்திருந்தால், நாங்கள் எதிர்மாறாக நாங்கள் இப்போது இந்த நாட்டிலே இப்போது கூட நாங்கள் அவர்கள் எவ்வளவு அச்சுறுத்தல் செய்தாலும் இந்த விஷயங்களுக்காக சில நேரத்தில் விட்டு கொடுப்பட இந்த உரிமையை பெறுவதற்காக. ஏனென்றால் எங்களது மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் இன்று அவ்வாறான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு உண்மையிலேயே
கரிசனையுடன் மனிதாபிமானத்துடன் எங்களையும் ஒரு மரியாதையான முறையில் இவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் பார்த்து அவ்வாறான விஷயங்களை செய்து தரக்கூடிய முழு ஒத்தாசையும் மிக தெளிவாக எங்கள் தருகின்றார்கள் என்றால் அதை நாங்கள் ஆலோசித்து ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுகளை எடுத்து இது அதுக்கு பிறகு ஒருத்தர் சொல்றார் நாங்கள் எங்களுக்கு எது சரியாகப்படுவதோ அதை அந்த அடிப்படையிலே சிந்தித்து வாக்களிப்போம் என்று எங்களது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அந்த உரையிலே சொல்கிறார். அப்ப இதுல ஒரு கலெக்டிவ் டிசிஷன் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எடுத்த ஒரு தீர்வாக அது இல்லை என்பதை அன்று அவர் காட்டிவிட்டார் திட்ட தெளிவாக. நான் உடனே ட்விட்டர்லேயே நான் சொன்னேன், ஷேம் ஆன் யூ என்று. வெட்கக்கேடான ஒரு செயலை செய்து விட்டிருந்து அன்றே நான் சொன்னேன். இது ஏனென்றால் எனது வாக்குகளையும் பெற்றுத்தான் மட்டக்களப்புல அவர் எம்பியா வந்திருக்கிறார். இல்லாட்டி நான் என்னுடைய வாக்கு இல்லாட்டி அங்க மட்டக்களப்புல முஸ்லீம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு எம்பி இல்ல. அந்த 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 பிரதித்துவத்தை நான் பாதுகாத்து கொடுப்பதில் எனது பங்களிப்பை நான் மிகவும் தலைவருக்கு விசுவாசமாக இருந்து அந்த கட்சிக்கு எமது மக்களுக்கெல்லாம் மக்கள் மத்தியிலே இந்த விஷயங்கள்லாம் எந்த விஷயங்கள்லாம் உறக்க சொல்லி வாக்குகளை சேகரிக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் நான் அங்கு போய் மக்களுக்கு பார்சல் கொடுத்து அரிசி கொடுத்து காசு கொடுத்து நான் போயில்லை. உண்மையான ஹக்கான முறையிலே நான் 5 பாராளுமன்றத்தில் இருந்திருக்கின்றேன். பல தியாகங்களை நாட்டுக்காக செய்திருக்கின்றேன். பெரும்பான்மை சமூகமும் என்னை மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார். எமது தமிழ் பேசும் இன்று அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட அத்தனை மக்களும் என்னை கௌரவிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் கூட எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது நான் எல்லா சமூகங்களுக்காகவும் குரல் கொடுத்தவன். இன்று ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் எங்களது சாணக்கியன் எங்களது மாணிக்கம் அவர்கள் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் எனது நண்பர் ராஜபுத்திரனின் புதல்வன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் அவரின் பேரன் சாணக்கியன் ஒரு இளைஞர் 29 வயது எவ்வளவு திடகாத்திரமான முறையிலே ஆக்ரோஷமான முறையிலே எமது விஷயங்களை அங்கு எடுத்துரைக்கின்றார். அடக்கப்படுகின்ற சமூகங்களின் சார்பாக அங்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கின்றார். இங்கு அடக்குமுறைகளை இருக்கக்கூடாது என்று மிகவும் திட்ட தெளிவாக சொல்கிறார். அடக்குமுறைகள் வருகின்ற நேரத்தில் நாங்கள் எப்போதும் பாராளுமன்றத்திலே இவ்வளவு ஆணித்தரமான முறையில் குரல் கொடுத்தவர்கள் தான் நாங்கள். எனவே அப்படிப்பட்ட முறையிலே இவர்கள் இன்று இல்லையே, இவர்கள் அந்த அடிப்படையில் குரல் கொடுக்கின்றார்கள் இல்லையே என்று வெட்கி தலை கொள்கிறோம். நிச்சயமாக இன்னுமொரு விடயத்தை இதற்குள்ளே கேட்கணும். நீங்கள் பேசியதில் இருந்துதான் கடந்த இந்த வருடம் 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் கட்சி காங்கிரஸ் கட்சி சார்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக ஏறாவூர் பிரதேசத்திலே 2 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது தலைவரது முடிவு. உண்மையிலேயே நான் எம்பியாக இருக்கின்றேன். சொல்வாக இன்கம்பன் எம்பி. ஒரு பாராளுமன்ற உதாரணத்துக்கு நீங்க கல்முனையை சேர்ந்தவர், சகோதரர் ஹரீஸ் கல்முனையை சேர்ந்தவர். தலைவர் கல்முனையில் ஹரீஸ் அவர்களது வாக்குகளை பிரிப்பதற்காகவோ அவருக்கு குந்தகம் விளையக்கூடியமாய் இன்னொரு வேட்பாளரை அங்கு போட்டிருந்தால் ஹரீஸ் அவர்கள் எப்படி கொதித்திருப்பார்கள். அவ்வாறான நிலைகள் அது போன்று சம்மாந்துறையிலே, அது போன்று நீந்த ஊரிலே, அது போன்று இவ்வாறு இருக்கத்தக்க தௌஃபிக் அவர்களுக்கு திருவோணமலையிலே. ஆனால் எனக்கு மாத்திரம் ஏறாவூரில் நடந்தது. அதை கூட நான் பொறுத்து கொண்டேன். நான் அப்போது கூட சரி, எந்த அளவுக்கு முஸ்லிம் காங்கிரசுக்கு எனது வாக்குகளையும் கொடுத்து ஒரு பிரதிநிதித்துவம் தான் எடுப்பதற்காக நான் ஒத்துழைத்தேன். அதை கூட சகித்துக் கொண்டேன். ஆனால் சமூகத்துக்கு இப்படி ஒரு துரோகம் வருகின்ற நேரத்தில் நாங்கள் சகித்துக் கொள்ள முடியாது.
என்ற அடிப்படையில் தான் நான் இன்று இந்த முடிவை எடுத்திருக்கின்றேன். அதை கூட நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையிலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக வராவிட்டாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக ஒரு பிரதிநிதியை எடுப்பதற்கு நான் பங்களித்திருக்கின்றேன். அந்த அளவு தாராள தன்மையுடன் நான் பொறுமை காத்து சகிப்பு தன்மையுடன் இருந்து, ஆனால் நாங்கள் அனுப்பிய அந்த மக்கள் பிரதிநிதி இன்று இவ்வாறான ஒரு இழிவான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இதுதான் எங்களது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற கேள்வி. நிச்சயமாக எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி. எதிரொலி எதிரொலி எதிரொலி. உண்மை உண்மை, நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை, பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை, உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். ஐ சர்ஜரி, கண் சத்திர சிகிச்சை, மூக்கு கண்ணாடிக்கான இலவச கண் பரிசோதனை. டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இலக்கம் 37, காசிம் வீதி, கல்முனை. ஹாட்லைன் 0672229188. அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகள், தரம் வாய்ந்த கண் வில்லைகள், அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள். டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பல வருட அனுபவம் பெற்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மூலம் ஜப்பானிய தரத்தில் கண் லென்ஸ்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் கண் சத்திர சிகிச்சைகள் நியாய கட்டணத்தில், ஏனைய வைத்தியசாலைகளை விட குறைந்த கட்டணத்தில். 36 ஆண்டுகள் அனுபவம் பெற்றது தரம் வாய்ந்த டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் சகல வசதிகளையும் கொண்டு கண் சத்திர சிகிச்சை உட்பட அனைத்து சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகிறது. டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், 37, காசிம் வீதி, கல்முனை. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இலங்கை மின்வெளி மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127, பிரதான வீதி, கல்முனை. தொடர்புகளுக்கு 077858 121. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318, பிரதான வீதி, கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 077536 756 3536 756. எதிரொலி
சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. நேர்கள் எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகளை அரசி ஆராய்கின்ற எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைய வழியினூடாக இணைந்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் இராஜாங்க அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ஜெயித் அலிசாஹிர் மௌலான் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். அடுத்து மற்றொரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக ஜனாசா எரிப்பு விடயம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்திலே நீங்கள் மனு தாக்கல் செய்திருந்தீர்கள். அதுபோல இன்னும் இதனோட சேர்த்து 11 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அண்மையிலே அது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஈடுபட்டு வந்தோம். அதாவது 24 மார்ச் மாதம் தான் உலக சுகாதார அமைப்பின் வழிமுறைகளுக்கு அமைய எமது நாட்டின் சுகாதார திணைக்களம், சுகாதார அமைச்சினூடாக கோவிட் ஊடாக மரணிக்கின்ற சடலங்கள் அல்லது சந்தேகிக்கப்படுகின்ற கோவிட் ஊடாக உள்ள சடலங்களை எவ்வாறு அடக்குமுறை செய்ய வேண்டும், கையாள வேண்டும் என்ற அத்தனை வழிமுறைகளையும் மிகவும் அனுபவ ரீதியாக எவிடன்ஸ் அடிப்படையிலே ப்ரூஃப் அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் அத்தனை வழிமுறைகளையும் இவர்களுக்கு சிபாரிசு பண்ணியிருந்தார். அதை இவர்களும் ஏற்றுக்கொண்டார். சுகாதார அமைச்சு, சுகாதார திணைக்களம் எப்போதும் இவ்வாறான விஷயங்கள் வரும்போது WHO உலக சுகாதார அமைப்பு எவ்வாறான கைட்லைன்ஸை, வழிமுறைகளை சொல்கிறார்களோ, பரிந்துரைக்கிறார்களோ அவற்றை கேட்டு நடைமுறைப்படுத்துவதுதான் அவர்களது வலிமையான விஷயமாக இருந்தது. இதற்கு முதல் எந்த நோய் சமயம் போலாவாக இருக்கலாம், சாஸாக இருக்கலாம், கோவிட்டோட அதே குடும்பத்தோடு உள்ளதுதான் இந்த சாஸ் போன்ற கிருமிகள் நடக்குது. அதோட சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் 2012 அந்த கைட்லைன்ஸ் அத்தனை இவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது இந்த 2015க்கு பிறகு முஸ்லிம்கள் மீது ஏற்பட்ட அடக்குமுறைகள், அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கின்ற நேரத்திலே, இனிமே அதை தொடர்ந்து வருகின்ற நேரத்தில் இந்த கைட்லைன்ஸை முதல் ஏற்று அவர்களது சர்க்குலரை, அவர்களது சுற்று நிருபத்தை உருவாக்கிவிட்டு அங்கிருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர், அதுவும் சாதாரண ஆக்கள், இந்த அவர்கள் நுண்ணுயிர் சம்பந்தப்பட்ட நிபுணர்களும் அல்ல, வைராலஜிஸ்ட் சொல்லப்பட்ட, எபிடமாலஜிஸ்ட் என்று சொல்லுற தொற்று நோய் சம்பந்தப்பட்ட வல்லுநர்களும் அல்ல, சாதாரண ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசர் என்று சொல்லப்படுகின்ற JMO அவர்கள். என்னென்றால் இப்ப ஒரு காஸ் ஆஃப் டெத், அதாவது ஒரு மரணம் ஏற்படுகின்ற நேரத்திலே, ஒரு விபத்து ஏற்படுகின்ற நேரத்திலே போலீஸ் மோக்ல போய் சடலங்கள் இருந்தால் அந்த சடலங்களை ஆட்டோப்சி செய்து அறுவை செய்து என்ன காரணத்தால் இறந்தார் என்று அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறவர் தான் அந்த JMO. ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே முஸ்லிம்கள் மீது ஒரு வித்தியாசமான பார்வையில் உள்ளவர்களது கதையை கேட்டுக்கொண்டு அந்த மையத்துக்கள் அங்கு IDH இருந்து அங்கு போலீஸ் போக்கோ அல்லது மோச்சரியிலோ இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் இதை குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டோம், நேரடியாக நாங்கள் எரியூட்டலுக்குத்தான் அனுப்புவோம் என்று சொன்னதை தொடர்ந்து அவர்கள் மீண்டும் இந்த சுற்றறிக்கையை மாற்ற வேண்டும், எரியூட்டலாம், நல்லடக்கம் செய்யலாம் என்று ரெண்டும் இருந்ததை எரியூட்ட மாற்றம்தான் செய்யலாம் என்று கட்டாயமாக எங்களை வற்புறுத்துகின்ற ஃபோர்ஸ்ஃபுல் கிரிமேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை அவர்கள் ஏற்படுத்தினார். அந்த அடிப்படையில் தான் நிகம்பு சகோதரர் ஜமால்தீன் அவர்களது முதலாவது மையத்தை குடும்பத்துக்கு கூட அறியாமல் கொடுக்காமல் இரவோடு இரவாக அந்த நேரத்தில் தான் அந்த குடும்பம் பேசுகிற நேரத்தில் நான் தலைவர் அவர்களுக்கு பேசி, அலி சப்ரி அவர்களுக்கு பேசி, அன்று இரவே பார்க்கின்ற அலி சப்ரி சொன்னார், நாளை காலை ஜனாதிபதியிடம் பேசுவார். நான் இரவே
விஷயம் முடியுது. நான் பேசுகின்ற நேரத்தில் மையத்து இருக்கின்றது, ஆனால் அவர்கள் காலையில் பார்ப்போம் என்றார்கள். ஆனால் 11 மணி மட்டும் அவர்கள் எரித்து விட்டார். எனவே இவ்வாறான ஒரு நிலைமை. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி நாங்கள் பிரதமரை சந்தித்து நேரடியாக இந்த விஷயத்தை கொடுத்தோம். அந்த நேரத்தில் கூட ஏப்ரல் 2ஆம் தேதி கூட அந்த சுற்றறிக்கை இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட 2வது மையத்து வந்துவிட்டது. மையத்து இருக்கின்றது. நாங்கள் சொன்னோம், இரவோடு இரவாக அடக்கி விட்டார்கள். ஆனால் நீங்கள் அப்ப அவர்களை குடும்பத்துக்கு அந்த ஜேஎம்ஓ அவர்கள் எல்லாம் சொல்கிறார்களாம், பெட்டியை எடுத்துக்கொண்டு வாருங்கள், நாங்கள் மையத்தை கிரிமேட் பண்றதுக்கு எரியூட்டல் அனுப்பணும். அப்ப நாங்க சொன்னோம், பெட்டியை இப்ப கொடுக்காதீங்க, நாங்க பிரதமரை சந்திக்க போவோம், அது வரையும் ஏதோ ஒரு வகையில் இருங்க, நாங்க வேணும். அந்த டைம்ல நாங்கள் ஒரு ஏற்பாடு கூட பண்ணி இருந்தோம், சொல்லி இருந்தோம், இந்த மையத்துக்கள் நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு மாற்று நடவடிக்கை, மாற்று முறை, அதாவது நீங்கள் பாடி பேக்ஸ் என்று அந்த காற்று போகாத அந்த பேகுகளில் மையத்தை நீங்கள் செய்து நீங்களே பக்குவமாக எடுத்து அந்த மையத்துக்களை நாங்கள் அங்கு கொண்டு சென்று அங்க கபறுகளை கூட அந்த மண்ணறையை கூட நாங்களே தோண்டி நல்ல ஆழமாக தோண்டி தண்ணீர் வராத இடத்தில் வேண்டுமென்றால் கொங்கிரீட்டும் போட்டு நாங்கள் அவ்வாறான ஒரு இடத்தை கூட நாங்கள் அந்த மாளிகாவத்தை அந்த மயான வாடியிலே அந்த ஜனாசா அடக்கட்டு அது போன்று வேண்டுமென்றால் நாங்கள் ஜாவத்த மயான, அதாவது அந்த ஜனாசா அடக்குகின்ற அந்த மண்ணறைகளை உருவாக்கக்கூடிய ஏற்பாடுகளை கூட அன்று செய்துவிட்டு நாங்கள் அங்கு போகின்றோம். அங்கு போய் இந்த விஷயங்களை முன்வைக்கின்ற நேரத்தில் தலைவர் அவர்கள் பேசுகின்ற நேரத்திலே தலைவர் அவர்கள் வாயா திறந்தவுடனே அதற்கு மாற்றமாக பேசுவதற்கு இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் அவர்களுக்கு எந்த விதமான WHO கைட்லைன்ஸ் பற்றியும் அவர்கள் சொல்லவில்லை. விஞ்ஞான ரீதியாக இது முடியும், இவ்வாறான ஒரு பொய்யான ஒரு தகவலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற விதிமுறைகள்லாம் அழகான முறையில் நமது தலைவர் அவர்கள் சிங்களத்தில் சொல்லுகின்றார். அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். கடைசியிலே நாங்கள் சொன்னோம், ஒரு விற்பனர்கள் அமைந்த ஒரு குழுவையாவது அமைத்து அவர்களது ஆலோசனையை பெற்றாவது எங்களுக்கு செய்தார்கள். அன்று அமைத்த அந்த விற்பனர்களது அந்த அந்த சம்பந்தப்பட்டவர்களது அந்த பெயர்களை எல்லாம் கொடுத்து விட்டு வந்தோம். அது இன்றுமே அவர்களது விற்பனர்களது அந்த விஷயம். ஆனால் வேண்டும் கோர்ட்டுக்கு போகின்ற நேரத்தில் பார்த்தால் அங்கு அதாவது அதாவது அட்டார்னி ஜெனரல் ஆபீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டமா அதிபரது திணைக்களத்தில் சுகாதார அமைச்சு சுகாதார திணைக்களத்தின் சார்பாக அவர்கள் கொண்டு வந்த அறிக்கையும் ஒரு இடையால் ஏற்படுத்த ஒரு இன்னொருத்தரால் போடப்பட்ட அந்த வழக்கிலேயும் இந்த சாதாரண ஒரு இது சம்பந்தப்பட்ட அதாவது கன்சல்டன்ஸோ அல்லது ஸ்பெஷலிஸ்டோ ஒரு ஒரு வைராலஜிஸ்டோ எபிடமாலஜிஸ்டோ அல்லது அவர்களது அறிக்கைகள் ஒன்றுமில்லாமல் சாதாரண ஒரு ஜியாலஜி ப்ரொஃபஸருடைய ஒருத்தருடைய கருத்தையும் ஜேஎம்ஓ ஒருத்தருடைய கருத்தையும் எடுத்துக்கொண்டு அதை பெரியதொரு அந்த ஆராய்ச்சிகளிலும் பார்த்தால் அங்கு அந்த ஆராய்ச்சிகள் கூட யாரும் சொல்லவில்லை. அந்த கொரோனாவால் இறக்கப்படுகின்ற அந்த மையத்துக்கள் அங்கு வருகின்ற அந்த கிருமி யால் நிலத்தில் அடியில் இருக்கின்ற தண்ணீர் மாசுபடும், அதன் மூலமாக இந்த தொற்று நோய்கள் பரப்பப்படும் என்ற எந்த ஆதாரமும் இல்லை. நாங்கள் கடைசியிலே கோர்ட்டுக்கு கடைசி நாட்கள் போகின்ற நேரத்திலே அந்த நேரத்திலே உலகளாவ கிட்டத்தட்ட 15 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 150 லட்சம் பேர் இறந்து விட்டார். அதுல எந்த விதமான தகவல்களோ எந்த விதமான சாட்சியங்களோ எவிடன்ஸ்களோ சாம்பிள், அதாவது சாம்பிள் போல 1, 2, 3 சாம்பிள்களை காட்டலாம். இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான இதுவல்ல இருந்தும் கூட அதையெல்லாம் கரிசனையில் கொள்ளாமல்
தொடர்ந்து இந்த விஷயங்களை எங்களது சட்ட வல்லுநர்கள் நல்ல முறையில் வாதிட்டார். அத்தோடு இது எங்களது அடிப்படை உரிமை. எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த விஷயங்களை பார்த்தோம். 1.5 மில்லியன் 15 லட்சம் இறந்திருக்கிறார்கள். இப்போது 1.6 மில்லியன் 16 லட்சம் இறந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு இதுல பெரும்பான்மையானாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப அங்க ஒரு இடத்திலையும் இந்த அடக்கம் செய்யப்பட்டவர்களால் இந்த கிருமிகள் தொற்று கொண்டிருக்கின்றது என்ற எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை, ஆராய்ச்சிகள் முடிவுகளும் இல்லை. அவ்வாறு இருக்கத்தக்க இன்று அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு தொடர்ந்து இந்த வழக்குகளை நாங்கள் தொடர முடியாது என்று எந்தவித காரணங்களும் சொல்லாமல் 3 நீதி அரசர்கள் 2 மறுத்தும் ஒருத்தர் எங்களுக்கு ஆதரவாகவும் அன்று அந்த வழக்கை வந்திருக்கிறார்கள். எனவே இது மிகவும் எங்களது நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம். இதால் மிகவும் புண்பட்டு இருக்கின்றோம். இந்த நிலையில்தான் நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களது சுகாதார அமைச்சர், நீதி அமைச்சர் அலி சப்ரியா அவர்கள் பல நேரத்திலே சொன்னார், ஃபியர் ஆஃப் அன்னோன் என்று பாராளுமன்றத்தில் சொல்கிறார். அதோடு சயின்டிபிக் இவல்யூஷன் என்று சொல்கிறார். இதுல எந்த ராக்கெட் சயின்ஸும் இல்லை, இதுல எந்த ராக்கெட் சயின்ஸும் இல்லை. இது வெளிப்படையாக தெளிவாக அன்னோன் என்று சொல்றதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 500 மாதங்களாக உலகத்தில் உள்ள சிறந்த அறிஞர்கள், அதுவும் இப்போது இந்த தொற்று நோயை ஒழிப்பதற்காக மாற்று மருந்துகள் செய்து கொண்டிருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த விஷயத்திலே அவர்கள் ஆராய்ச்சிகள் மூலமாக எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. அவர்கள் தான் உண்மையிலேயே இந்த ஒழிப்பதற்காக அரசியல் விஷயங்கள் இருந்தாலும் மருத்துவத்துறையில் உலக சுகாதார அமைப்பின் அடிப்படையில் உள்ள சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இதுக்கு பங்களிப்பு கொடுத்தவர்கள். இப்ப மாற்று மருந்து கண்டுபிடித்திருக்கிறவர்கள் அவர்கள் சார்பாக இது தெளிவாக இது அன்னோன் ஃபேக்டர் என்று சொல்றது காரணி, இது தெரியாத ஒரு காரணி என்று சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களது நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட 193 நாடுகள் இதை அமுல் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்று இலங்கையில் மாத்திரம் ஏன் என்று இன்று மற்ற நாடுகளில் கூட எங்களுக்காக இன்று ஆர்ப்பாட்டங்களும் மனிதாபிமான அடிப்படையில் ஏன் இந்த அரசாங்கம் இவ்வாறு நடக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், எங்களது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் ஆக இருக்கலாம், அம்னஸ்டி இன்டர்நேஷனலாக இருக்கலாம், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இவ்வாறு மனிதாபிமான அடிப்படையில் குரல் கொடுக்கின்ற அனைத்து மக்களும், அனைத்து அரசாங்கங்களும், அனைத்து எங்களுக்கு இன்று எத்தனையோ இஸ்லாமிய ரீதியாக எங்களை மதிக்கின்ற எத்தனையோ மக்கள் மாத்திரமல்ல, மாற்று சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மனிதாபிமான அடிப்படையில் இன்று கேட்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். எனவே இந்த அடிப்படையில் இன்று கடைசியில நாங்க எங்களது மக்கள் இன்று பாருங்கள், சும்மா வயது போனவர்கள் மரணம் அடைந்தாலும் அவர்கள் ஏற்கனவே சீனி நோயில் இருப்பார்கள், ஹார்ட் பேஷண்டாக கிளினிக் போய்கொண்டிருப்பார்கள், அவர்களது வீடுகளிலே இறந்தால் கூட முதல்லாம் அவர்களுக்கு ஹிஸ்டரி ஒன்று இருக்குது. அவர்கள் எங்க கிளினிக் போனார்கள், அந்த புக்கெல்லாம் கட்டுக்கட்டாக வைக்கிறார். அதை வைத்தே டாக்டர் சொல்வார்கள் இது காரணமாக இறந்து விட்டார்கள். ஆனால் அவர்களை கூட இன்று கோவிட் இந்த பிசிஆர் டெஸ்ட் பாசிட்டிவ் என்று சொல்லி அவர்களை எல்லாம் இப்ப இந்த நேரத்திலே இப்போது நீங்கள் பிசிஆர் டெஸ்டின் படி இது பாசிட்டிவாக இருக்கிறது, பெட்டிக்கு இவ்வளவு தாருங்கள், எரிப்பதற்கு இவ்வளவு தாருங்கள், முட்டியில நாங்க இதை தாரம் வாருங்கள், அதுக்கு 80,000 தாருங்கள், 60,000 தாருங்கள் என்று கேட்கின்ற ஒரு நிலைமையை எமது மக்கள் மத்தியில் சொல்கிறார்கள். எங்களது உங்களுக்கு தெரியும் தானே, எவ்வளவு ஒரு அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எங்களது மையத்துக்களை நாங்கள் மிகவும் எளிமையான முறையில் நாங்கள் பக்குவமாக மரியாதையுடன்
இறை பக்தியுடன் நாங்கள் நல்லடக்கம் செய்கின்றவர்கள். நாங்கள் எம்பாம் பண்ணுவதில்லை. தொற்று அந்த மையத்துக்களை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு தொற்று வரக்கூடிய அளவுக்கு வைப்பதில்லை. அவ்வாறான முறைகள் எல்லாம் நாங்கள் செய்கின்றவர்கள். அவ்வாறு இருக்க அவர்கள் இந்த மையத்துக்களை இவ்வளவு பணம் தாருங்கள் என்று சொல்லுகின்ற எமது மக்கள் சொன்னார்கள், நாங்கள் அடக்குவதற்கு நாங்கள் சமணம், ஆனால் எரிப்பதற்கு நாங்கள் பணம் தந்து எங்களது சடனங்கள் எங்களது உயிருக்கு நாங்கள் நேசிக்கின்றவர்களை எரிப்பதற்கு நாங்கள் பணம் தர மாட்டோம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இன்று அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள், எந்த விதமான ஒரு மனிதாயமான அடிப்படையில் அது பார்க்காமல் உடனடியாக நாங்கள் எங்களது அரசாங்க பணத்திலே எரியுங்கள் என்று அவர் சொல்லி இருக்கின்ற நிலைமை. இதுதான் இன்று இருக்கின்ற ஒரு துப்பாக்கியமான சூழ்நிலை. எனவே இந்த நேரத்தில் இவ்வாறான முறையிலே அதிகார தோரணையுடன் அடக்குமுறையை செய்கின்றவர்களது கையை பலப்படுத்தத்தான் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வழி செய்திருக்கின்றார்கள், 20க்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்று நாங்கள் துவம்சம் செய்யப்படுகின்றோம், வஞ்சிக்கப்படுகின்றோம், எங்களது அன்புக்குரியவர்கள் எரிக்கப்படுகின்றார்கள். இந்த நிலை மிகவும் இவ்வாறான ஒரு நிலை யாருக்கும் எந்த நாட்டிலும் இது இனிமேல் நடக்கவே கூடாது என்ற பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக. அதுபோல இன்னொரு விடயத்தை இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டும். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. சுகாதார பிரிவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தகனம் செய்யும் பிரச்சினைக்கு தீர்வு, விசேட ஆணைக்குழுவுடனான சந்திப்பில் பிரதமர் அறிவிப்பு என்ற ஒரு தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது பற்றி உங்களது கருத்து என்ன? உண்மையிலேயே இந்த செய்திகள் தொடர்ந்து பல முறை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனவே நாங்கள் அந்த அழுத்தங்களை எல்லா வகையிலும் நாங்கள் அழுத்தங்களை கொடுப்போம், குரலை கொடுப்போம். எங்களது எல்லா அடிப்படையிலும் நாங்கள் இது அவர்கள் கரிசனையுடன் செய்வார்கள் என்றால் நிச்சயம் சந்தோஷம். ஆனால் அது எந்த அளவுக்கு வரும், நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்திலே அவர்கள் சொல்லியிருந்தார்கள், நீங்கள் உயர்ந்த தண்ணி இல்லாத இடங்களை எல்லாம் பாருங்கள், அமைச்சரவையிலே அங்கீகாரம் தந்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் எல்லோரும் சந்தோஷம் அடைந்தார்கள். அதுல பலர் மிகவும் சந்தோஷத்துடன் எங்களுக்கு இந்த விஷயத்திலே உரிய முறையிலே எங்களுக்கு அந்த சுற்றறிக்கையும் ஒரு நிரந்தரமான முறையிலே அந்த தீர்வுகளையும் தருகின்ற வரையும் நாங்கள் முயற்சி எடுப்போம், பிரார்த்திப்போம். அவர்களது கல்லும் கனியாகும் போல நாங்கள் தொடர்ந்தும் எங்களது குரல்களை கொடுப்போம். எனவே இது ஒரு நல்லதொரு சமிகையாக தெரிகிறது. இது நடந்துவிட்டால் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இது எவ்வளவு விரைவாக நடக்கப்பட வேண்டும். இப்போது கூட 7-8 மையத்துக்கள் அங்கு இருக்கின்றது. இப்போது இது காரணம், முதல் நாங்கள் 24 மணித்தியாலத்துக்குள் அடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கின்ற மையத்துக்கள் இன்று அனாதையாக அங்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது இப்போ தற்சமயம் 8 மையத்துக்கள் அங்கு இருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இவ்வாறான நிலைமைகளிலே எவ்வளவு விரைவாக ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் செல்கின்ற நேரத்தில் நாளைக்கு எத்தனை பேரோ, நாளைக்கு எத்தனை பேரோ, அல்லாஹு ஆலம். எனவே அதை எவ்வளவு விரைவாக அவர்கள் இருப்பார்களோ அவ்வளவுக்கு எல்லோருக்கும் ஆண்டவன் அருள் செய்வான் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதை விட இது எங்களுக்கு நாங்கள் இதை மோதிக்கொண்டு அடித்துக்கொண்டு இப்ப எங்களது மக்கள், இலங்கை மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் என்றும் சமாதான விரும்பிகள், நாட்டு பற்றுள்ளவர்களாக இருந்தவர்கள், அனைத்து மக்களுடன் சமாதான சகவாழ்வு வாழ்ந்தவர்கள். இப்போது என்னவென்றால் பெரும்பான்மை சமூகத்திலே பொய்யான அபிப்பிராயங்களை எல்லாம் எங்களது சமூகத்தை பற்றி உண்டாக்கி விட்டார். இந்த நிலைமை உங்களுக்கு தெரியும், அம்பாறையில ஒரு கொத்துரொட்டி கடையில இதை கொடுக்குறாங்க, அதை வைத்து எமது மக்கள் எடுத்தால் கற்பம் தரிக்க முடியாது என்ற ஒரு தகவலை கொடுத்தால் கூட எந்த ஆராய்ச்சியும் எல்லாம் நம்புற சமூகமாக போயிட்டு அப்படியெல்லாம் சொல்கின்றார்கள். டாக்டர் ஷாஃபி விஷயத்திலே
அவ்வாறு ஒரு நிலை நீங்கினார். ஆனால் அந்த நேரத்தில் இப்போது இருக்கின்ற டாக்டர்மார்கள், மற்றவர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் இது இது எவ்வாறு சாத்தியம் படும் என்று அந்த உண்மைகளை சொல்பவர்கள் கூட இன்று வாயடைத்து போயிருக்கிறார். இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் அந்த நேரத்திலே பாராளுமன்றத்திலும் ஏனைய இடங்களிலும் கடைசியில சட்ட ரீதியாக கோர்ட்டிலும் இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் டாக்டர் ஷாஃபி அவர்கள் முகம் கொடுத்தார். இவ்வாறு ஒவ்வொரு விஷயங்களிலும் எங்களுக்கு ஒரு வேண்டுமென்றே பொய்யான முறையிலே ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நடக்கப்பட்டிருக்கின்றன. இது அரசியல் பின்னணியில் நடக்கின்றதாக இன்று கருதப்படுகிறது. எனவே இது அரசியல் பின்னணியில் இருந்தாலும் ஆட்சியாளர்களா வந்தாலும் எத்தனை ஆண்டு எத்தனை சகாப்தம் இவர்கள் ஆட்சியை வைத்துக் கொண்டு போகிறார் ஒழிக்கப் போகின்றார். நாங்கள் என்றும் மனசாட்சிப்படி மானத்துடன் இருக்கின்ற நேரத்தில் தான் இந்த நாட்டில் கூட சுபீட்சம் வரும். சுபீட்சத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அத்தனை மக்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது பாருங்கள், அமெரிக்காவிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே வென்றிருக்கின்றார் ஜோ பைடன். அங்கு உங்களுக்கு தெரியும், 2 கட்சிகள், சிவப்பு அடையாளம் காட்டப்பட்ட பிரதேசங்கள், பிராந்தியங்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே அது ரிப்பப்ளிக்கன் கட்சி, ஏற்கனவே இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி. ஜோ பைடன் அவர்கள் எடுத்த பகுதிகள் எல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் நீலத்தால் மார்க் பண்ணப்பட்டது. ஆனால் அவர் வந்தவுடன் சொன்னார், blue or red, no blue states, no red state, we all are United States. எல்லோரும் எமது என்ற அடிப்படையில் அந்த ஜனாதிபதி பேசி அவ்வாறான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். அங்கு கருப்பினத்தை சேர்ந்த ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் இருக்கின்றார், கிழக்கு ஆசிய மக்கள் அங்கு இருக்கின்றார்கள். இன்று ஜனாதிபதி ஒரு இந்திய வம்சாவளியில் வந்த ஒருத்தர் அங்கே ஒரு உப ஜனாதிபதி. இவ்வாறு ஜனநாயக ரீதியாக உண்மையான ஜனநாயகம் வருகின்ற நேரத்தில் அங்கும் அரசியல் பிரச்சனைகள் வந்தாலும், ஆனால் அந்த தலைவர்கள் என்ற அடிப்படையில் கடைசியில் ஒரு நல்ல விஷயங்களை இன்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இனவாத அடிப்படையில் அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பொய்யான தகவல்களை கொடுத்து மக்களை பொய்யான வழிமுறைகளில் அவர்கள் செய்கின்ற நேரத்தில் கால வெகு காலத்துக்கு போயிடாது, உண்மை வெளிவந்துவிடும். எனவே அவ்வாறான உண்மைகள் வெளிவந்த நேரத்தில் அதிகப்படியான மக்கள் ஜனநாயக ரீதியாக வாக்களித்து அந்த உண்மை தன்மையை அறிந்து இன்று அங்கு நடக்கும். இது போன்று எல்லா நாடுகளிலும் கொஞ்ச நாளைக்குத்தான் இந்த விஷயங்கள் இருக்கும். ஆனால் இறைவன் அது சக்தி, எல்லாற்றையும் விட பெரிய சக்தி. அதில் தான் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஹஸ்பனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இறைவனிடம் இந்த விஷயங்களை நாங்கள் சாட்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இறைவன் தான் எங்களது சக்தி என்ற அடிப்படையில் நாங்கள் பொறுப்பை இறைவனிடம் கொடுப்போம். ஆனால் எங்களது முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும், எங்களது குரல்களை கொடுக்க வேண்டும், எங்களது ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், சுய லாபத்தை கருதி இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். நான் இங்கே எந்த ஒரு அரசியல்வாதியையும் தனிப்பட்ட முறையில் தாக்குவதற்காக என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் இந்த மனநிலையிலே இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் என்ற அந்த ஆதங்கத்தில் தான் நாங்களும் அதுக்கு பங்களித்தவர்கள் என்ற அந்த உரிமையுடன் தான் இதை சொல்கின்றேன். நான் எந்த ஒரு அரசியல்வாதிகளிடம் ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் நான் சொல்லவில்லை. இதுதான் இன்றைய நிலை. எனவே இதுதான் எங்களது உண்மை. இன்று நான் இப்போது உங்களிடம் பேசிவிட்டு படுக்கின்ற நேரத்தில் காலையில் நான் எழும்புவனோ இல்லையோ தெரியாது, அல்லாஹ் அலம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வாழ்கின்ற நேரத்தில் நான் எப்போதும் சொல்வேன், முஸ்லிம் காங்கிரஸில் இருக்கின்ற பொழுது இந்த முஸ்லிம்களுக்கு உண்மையான முறையில் குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் அங்கு இணைந்து நான் தலைவருடன் பல விஷயங்களில் ஈடுபாடு செய்கின்ற போது எனக்கும் அவருக்கு நல்ல ஒரு அபிப்பிராய அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அந்த நேரத்தில் நான் சொல்வேன், கடைசி மூச்சு இருக்கும் வரை நான்
முஸ்லிம் காங்கிரஸிலே இருப்பேன் என்றுதான் சொன்னேன். ஆனால் இன்று எங்களது நம்பிக்கை, எங்களது ஒவ்வொரு சுவாசமும் எங்களது நம்பிக்கையில் இருக்கின்றது. எனவே இவ்வாறு இருக்கின்ற நேரத்திலே எங்களது நம்பிக்கைக்கே இன்று உழை வைக்கின்றவர்களாக இவர்கள் செயற்பட்டால் எவ்வாறு எனது கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் இருப்பது? நாளை நான் போறது. அப்ப இப்போதே நான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நான் ஒரு பிழையான ஒரு காரணியாக அமைந்திருக்கிறார். எங்களது அடுத்த சந்ததியினருக்கு நல்ல முறைகளை, நல்ல வழிமுறைகளை நாங்கள் காட்டிக் கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களது கடமை. பிழையான முறையிலே எவ்வாறும் வாழலாம், எவ்வாறும் அரசியல் செய்யலாம், இந்த உலக ஆசைக்கு, நப்சுக்கு நாங்கள் இடம் கொடுத்து நாங்கள் செய்ய போனோம் என்றால் இப்போது வந்திருக்கின்ற சோதனையை பாருங்கள். இந்த சோதனைகளில் இருந்து எவ்வாறு விடுபடுவது? இதற்காகத்தான் இதையெல்லாம் இவர்கள் எண்ணாமல் இன்னுமே அந்த அடிப்படையில் சென்றார்கள் என்றால், அந்த வழியில் சென்றார்கள் என்றால் அல்லாஹ்தான் அவர்கள் நல்ல ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக. அதுபோல நேர்களும் தொலைபேசி மூலமாக இணையலாம். 077-97-474 கலையக தொலைபேசியிலும் இருக்கிறது. வைபர், வாட்ஸ்அப், ஐஎம் ஊடாகவும் நேரடியாகவும் இணைந்து கொள்ளலாம். அதுபோல இன்னும் ஒரு விடயத்தை கேட்கணும். நீங்கள் சொன்ன விடயத்தில் இருந்து ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக மறைந்த தலைவர் மாமனிதர் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் சென்ற பாதையிலே இப்பொழுது கட்சி பயணிக்கிறதா உங்களது பார்வையில்? நான் மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முதல் இருந்து அவர் என்னுடைய ஒரு நண்பர். 1985 காலங்களெல்லாம் அவர் என்னிடம் வந்து அடிக்கடி சந்திப்பார். நான் கூட பல முறை அவரது ஹிரா இல்லத்துக்கு சென்று எங்களது காத்தாங்குடி, ஏறாவூர், வாழைச்சேனை, ஓட்டமாடி சேர்ந்த சகோதரர்களுடன் போய் சென்று பல விஷயங்களை நாங்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் பேசி இருக்கின்றோம். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்தது நேரத்தில் நான் நாட்டில் இருக்கவில்லை. அவர் ஆரம்பித்து போய் வந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே பல பிரச்சனைகளை முகம் கொடுத்தோம். மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே ஒரு முஸ்லிம்களது குரலாக அதை ஆரம்பித்தார். அந்த நேரத்திலே நான் அவருடன் ஆரம்ப காலத்திலே அரசியல் ரீதியாக பயணிக்கவில்லை. நான் 1994 பாராளுமன்ற உறுப்பினராக ஐக்கிய தேசிய கட்சியிலே நான் தெரிவாயிருந்தேன். அப்போது அவர்கள் அமைச்சராக இருந்தார். அந்த காலத்திலெல்லாம் நாங்கள் சில விஷயங்களிலே நேரடியாக கருத்து வேறுபாடுகளும் இருந்தது. சமூக ரீதியாக வருகின்ற நேரத்தில் ஒட்டுமொத்தமாக கருத்துகள் நாங்கள் ஒத்த கருத்துள்ளதாக இருந்தோம். ஆனால் அரசியல் ரீதியாக சில நேரங்களிலே நாங்கள் பாராளுமன்றத்திலே நான் எதிர்கட்சியிலும் அவர் அந்த நேரத்திலே அமைச்சராக இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் பல விஷயங்களை மிகவும் நேரடியான முறையில் சொல்கிற நேரத்தில் அவர் பல முறை என்னை பாராட்டி. இந்த நேரத்திலே ஒரு அழைப்பு இருக்கிறது. அதனை இணைத்துக் கொண்டு விட்டு நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் உங்களது. ஹலோ சொல்லுங்க, பேசலாம். யார் எங்கிருந்து கேட்குறீங்க? சொல்லுங்கள், நேரடியாக எங்களது அதிதியோடு பேசலாம். உங்களது அழைப்பு தெளிவில்லாம இருக்கிறது. உங்களுடைய தொலைபேசியை நீங்கள் சரியாக வைத்து பேசினால்தான் தெளிவாக விளங்கும் என்று நினைக்கின்றேன். ஹலோ, மீண்டும் நீங்கள் முயற்சிக்கலாம், தொடர்ச்சியாக பேசலாம். எனவே ஆனால் அவரிடம் ஒரு அந்த ஆன்மீகத்தன்மையும் அத்துடன் ஆளுமையும் இருந்தது. உண்மையிலேயே அதை நாங்கள் மெச்சினோம். அவரது பல விஷயங்களை அவர் முன்னெடுக்கின்ற விஷயங்கள்லாம் இப்போது பாராளுமன்றத்திலே மிகவும் ஆணித்தரமான முறையில் எதையும் அவர் அந்த விஷயங்களை முன்னெடுத்தார். பல விஷயங்களை சமுதாயத்துக்கு வென்றெடுத்திருக்கின்றார். அப்போது இருந்த ஜனாதிபதி பிரேமதாசா அவர்கள் காலத்திலே அவர் அந்த
பிரதிநிதிகள் கூடக்கூடிய அதிகமான அளவுக்கு எமது சிறுபான்மையின கட்சிகளுக்கு பிரதிநிதிகள் வரக்கூடிய அளவுக்கு அவர் பேசி பெற்ற அந்த வெட்டுப்புள்ளி சம்பந்தமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனால் அதிகமான பிரதிநிதிகள் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் பெறக்கூடிய அளவுக்கு சிறுபான்மை கட்சிகள் கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் அவர் வென்றெடுப்பதற்கு மிகவும் பங்களிப்பை வழங்கியிருக்கிறார். அது போன்று பல அபிவிருத்திகளாக இருக்கலாம், எங்களது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் மிகவும் நேரடியாக அந்த சம்பந்தப்பட்டவர்களுடன் பேசி உடனடியாக தீர்க்கக்கூடியவராக, அடிமட்டத்திலே அத்தனை மக்களுடையும் தொடர்புடையவராக, அது மிகவும் முக்கியம். ஒரு தலைமை ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பண்பு என்று சொல்கின்ற நேரத்திலே ஆளுமையும் அந்த அடிமட்ட ரீதியாக அனைவருடன் எப்போதும் தொடர்புடன் இருக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கிறது, அது மிகவும் முக்கியம். எனவே இவ்வாறான விஷயங்களால் நான் என்றும் அவரை பார்க்கின்றேன். அந்த தலைமைத்துவத்தை மெய்த்திருக்கின்றோம். நான் அவருடன் அவரது காலத்திலே அவரது கட்சியிலே அந்த நேரத்தில் எனக்கு செயற்பட முடியவில்லை. இருந்தும் கூட ஒரு நல்லதொரு நண்பராக சமகாலத்திலே பாராளுமன்றம் நாங்கள் ஒன்றாக அவர் ஆளுங்கட்சியிலும் நான் எதிர்கட்சியிலும் அவர் அமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் அவரது அந்த அமைச்சின் நிழல் அமைச்சராக நான் இருந்தேன். அந்த நேரத்திலே அப்ப நான் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் உடனடியாக பதில்களையும் உடனடியாக அந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடியவராக இருந்தார். அவ்வாறு இப்போது அந்த பல அரசியல் தலைவர்களிடம் அமைச்சர் பெருமக்களிடம் அந்த தன்மைகள் இல்லை. எதிர்கட்சி இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே செய்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்பாறு இல்லை. நாங்கள் நியாயமான கோரிக்கைகள் கேட்டால் உடனே honorable Maulana is asking this request, make sure you are இதை அப்படியான அடிப்படையில் அதிகாரிகளிடம் உடனடியாக ஆணையிட்டு அவ்வாறு செய்த விஷயங்களை எல்லாம் நான் பார்த்தேன். அத்துடன் என்னுடைய மறைந்த மாமனார் முன்னாள் ஆளுநர் அலவி மௌலானா அவர்களுடன் மிகவும் நெருக்கமான முறையிலே ஆத்மீக ரீதியாக செயற்பட்டவர் என்ற அடிப்படையில் நாங்கள் பலமுறை ஹஜ்ஜுக்கு போகின்ற நேரத்திலாம் ஒரு தனிப்பட்ட மரியாதையுடன் நாங்கள் பழகி கொண்டவர். இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். எனவே அவ்வாறானவர்கள் விஷயங்கள் இப்போது கூட நான் எல்லா அரசியல் தலைவர்களையும் நான் எப்போதும் மதிக்கின்றவன். தனிப்பட்ட விஷயங்களுக்காக கோபதாபங்களை நான் வைப்பதில்லை. எப்பவும் சமூகம் அடிப்படையில் நாட்டு நன்மை அடிப்படையில் தான் நாங்கள் இதையும் பார்ப்போம். சகல மக்களும் சுபிட்சமும் பெறுவதற்காக எல்லா இன மக்கள் மத்தியிலும் சமாதான சகவாழ்வு வாழ வேண்டும். எல்லா மக்களது நம்பிக்கைக்கும் அவர்களது அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கொச்சைப்படுத்தாமல் அவர்களும் எங்களது விஷயங்களை மதிக்க நாங்களும் அவர்களை மதித்து அவ்வாறான ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எங்களது தலைமைத்துவங்கள் செயற்பட்டு கொண்டிருந்தாலும் எங்களுக்கு பல விஷயங்கள் இப்போது பல சவால்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நாங்கள் தசாப்த காலமாக இப்போது முஸ்லிம்கள் பல 100 வருடங்களாக இங்கு இலங்கையிலே வாழ்கின்ற நேரத்தில் இலங்கையின் பாரம்பரியங்கள் கலாச்சாரங்கள் அனைத்திலும் இரண்டர கலந்து நாங்கள் இப்ப சிங்கள பகுதிகளை பார்த்தால் எந்த அளவுக்கு அந்த மக்கள் கடந்த காலங்களிலே எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சமாதானமாக வாழ்ந்த காலங்கள் இருக்கின்றது. சிங்கள மக்கள் எவ்வளவு பேர் எங்களது வியாபாரிகளுடன் மரியாதை கொண்டு நம்பிக்கை கொண்டு ஒரு மிகவும் புரிந்துணர்வுடன் வாழ்ந்த காலங்கள் இருக்கின்றது. தலைவர்களை மதித்த காலங்கள் இருக்கிறது. கௌரவமாக நாங்கள் வாழ்ந்த காலங்கள் இருக்கிறது. இப்போது அதெல்லாம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்ன என்பதை நாங்கள் மிகவும் கவனமாக பார்த்து செயற்பட கடமைப்பட மீண்டும் அந்த நிலைமையை உருவாக்குவதற்கு நாங்கள் எந்த அடிப்படையிலே தேசிய ரீதியாகவும் தேசிய தலைவர்கள் ஏனைய சமூகங்கள் மத்தியிலே எவ்வாறான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்போது நாங்கள் தேர்தலிலே ஒரு பக்கம் இருந்துவிட்டு திடீரென்று
நல்ல எங்களது விஷயங்களை கொள்கை அடிப்படையிலே பெறுவதற்காக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் பரவாயில்லை. இல்லாவிட்டால் மிகவும் சொல்வார்கள் பர்சன் பிரிவிலேஜ் என்று சொல்வார்கள். வெறுமனே எங்களது சிறப்புரிமைகளையும் அல்லது அந்தஸ்துக்காக வேண்டியும் அல்லது அதால் கிடைக்கப்படுகின்ற சில சலுகைகளுக்காக வேண்டியும் நாங்கள் தலை சாய்த்து கொண்டு ஆமாம் சாமி போட்டுக்கொண்டு போனோம் என்றால் நிச்சயமாக அந்த கௌரவம் இழக்கப்பட்டது. அதையெல்லாம் துறந்து எங்களது கொள்கை அடிப்படையிலே எங்களுக்கு பதவிகள், பட்டங்கள், இந்த சலுகைகளை விட எங்களது உரிமைகள் நாங்கள் காலாகாலமாக அனுபவித்து வந்த உரிமை, இது பெரிய ஒரு விஷயமும் அல்ல. எங்களுக்கு ஒரு மையத்தை நல்லடக்கம் செய்யறது தான் கேட்கிறோம். நாங்க நாட்டுல பெரிய ஒரு பகுதியை கேட்கவும் இல்லை, நாட்டை பிரிக்க கேட்கவும் இல்லை. நாட்டின் இறைமைக்கு சவால்கள் வந்த நேரத்திலெல்லாம் நாங்கள் அந்த நாட்டின் இறைமையை பாதுகாப்பதற்காக பங்களிப்பு கொடுத்தவர்கள். அவ்வாறானவர்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் வெளிப்படையாக உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே இருக்கின்ற பௌத்த குருமார்கள் மத்தியிலே இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் மீண்டும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி, இப்படிப்பட்ட சமூகம் தான் நாங்கள், இவ்வாறான முறையிலே வாழ்ந்தவர்கள் தான் நாங்கள். எனவே இங்கு நாங்கள் எந்த வகையிலும் இந்த நாட்டுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களை கொடுப்பவர்கள் அல்ல. இதெல்லாம் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட, திரிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள் என்பதை திட்ட தெளிவாக அவர்கள் மத்தியிலே இன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் சென்று நாங்கள் விளக்கங்களை எங்களது நடைமுறைகள் மூலமாகவும் எங்களது அவர்களுடன் கலந்தாலோசிப்பு மூலமாகவும் எதிர்வருகின்ற இளைஞர் சமுதாய மத்தியிலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள், ஒவ்வொரு விரிவுரையாளர்கள், ஒவ்வொரு நிபுணர்கள், எல்லா துறையிலும் உள்ளவர்கள் மத்தியிலே அந்த புரிந்துணர்வையும் மரியாதையையும் நாங்கள் செய்ய வேண்டும். அண்மையிலே நான் பார்த்தேன், இப்போது கடமைக்காக வருகின்ற PhD மார்கள் வருவார்கள், டாக்டர்கள் வருவார்கள். அவர்களுடன் எங்களை ஒத்துழைப்பை கொடுப்போம். அவர்கள் ஒத்துழைப்பை கொடுத்துத்தான் நாங்கள் இந்த விஷயங்களை சாதிக்க வேண்டும். ஒரு சில இடங்களிலே அந்த ஒத்துழைப்பு கொடுக்காமல் நாங்கள் நடக்கின்ற நேரத்தில், ஆனால் வேண்டுமென்றே அவர்கள் ஏதாவது திணிக்கின்றார்கள் என்றால், இப்போது பாசிபிள் கிரிமேஷன் என்று சொல்கின்றோம், அதற்காக வேண்டி குரல் கொடுக்கின்றோம். இந்த விஷயத்தை நாங்கள் விடாப்பிடியாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா வகையிலும் நாங்கள் இன்று முயற்சிக்கின்றோம். அதுபோன்று அந்த விஷயங்களில் ஈடுபடுகின்ற அதே நேரத்தில் அடிமட்ட ரீதியாக அத்தனை மக்களுடனும் புரிந்துணர்வுடன் எங்களது நாட்டின் சட்டங்களை, ஏனைய சட்டங்களை, சாதாரண எல்லோருக்கும் பொதுவான சட்டங்கள் இருக்கின்றதானே, அவற்றை கரிசனையுடன் நாங்கள் செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இவ்வாறான அடிப்படையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற நேரத்தில் நாங்கள் எப்போதும் சட்டத்தையும் ஒழுங்கையும் மதிப்பவர்கள், நாட்டு பெற்றுள்ளவர்கள், அனைத்து மக்களுடன் சமாதான சகவாழ்வு வாழ்வதற்காக இருப்பவர்கள். எங்களது அரசியல் தலைவர்கள் கூட எங்களது எல்லா சமூகத்து சுபிட்சத்துக்காகவும் பாடுபடுபவர்கள் என்ற அந்த முறைகளிலே எங்களது சேவைகள் தொடர வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் முழு நாடும் நாங்கள் ஒரு உதாரண புருஷர்களாக அமைய முடியும் என்பது எனது தாழ்மையான. இந்த நேரத்திலே அழைப்பில் ஒருவர் இருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்ளலாம். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். யார் எங்கிருந்து கேட்கிறீங்க? நான் ரிஸ்லி ரத்மலானிலிருந்து கதைக்கிறேன். எனது ஊர் வந்து அத்தால சென்னை. நான் இப்போது தொழில் நிமித்தம் களம்பிலே வசித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நேரடியாக நீங்கள் கேள்வியை கேட்கலாம். இந்த இடத்திலே நான் எமது மதிப்புக்குரிய அலி சாஹிர் மௌலானா சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறித்த சந்தர்ப்பத்திலே அவர் காத்திரமான முடிவொன்றை எடுத்து இந்த கட்சியை விட்டு வெளியிருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய இந்த முயற்சி, அவருடைய இந்த செயற்பாடு இந்த சமுதாயத்துக்காக, இந்த இளைஞர் சமுதாயத்துக்காக ஒரு முக்கியமான ஒரு முன்னோடியாக நான் அவரை பார்க்கின்றேன். அவருக்கு நேரடியாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ, பேசலாம், பேசுங்க. நன்றி சகோதரர் ரஜினி அவர்களே, நன்றி. நன்றி, சொல்லுங்கள். அதே நேரம் நான் இந்த இடத்துல ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த கோவிட் முதலாவது அலையின் காரணமாக
கிழக்கு மாகாணத்திலே வசிக்கின்றவர்கள் தங்களது வீடுகளுக்கு செல்வதற்காக வேண்டி பாரிய சிரமங்களை அனுபவித்த அந்த காலகட்டத்திலே மௌலானா சார் அவர்கள் பலருக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். நானும் அவரிடத்தில் விண்ணப்பம் ஒன்றை விடுத்திருந்தேன் வீடு செல்வதற்காக வேண்டி. எனக்கும் கால் பண்ணி எனது தேவைகளை அறிந்து கொண்டார். இருந்தும் நான் அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவருடைய அந்த சேவை மனப்பான்மை, நான் யாரோ எந்த ஊர் என்று தெரியாமல் அவர் எனக்கு பல தடவை கால் பண்ணி ரிஷ்னி எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டு என்னை ஆசுவாசப்படுத்தினார். உண்மையாகவே வெரி கிரேட் பர்சனாலிட்டி. தேங்க்யூ வெரி மச் சார், யூ ஹேவ் டேக்கன் அ வெரி குட் டிசிஷன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோடு நாங்கள் எந்த நிலைமையிலும் நாங்கள் உங்களோடு கைகோர்த்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சகோதரர் ரிஸ்னி அவர்களே. நன்றி. இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பரிமாறிக்கிறமைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல அப்துல் சமட் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். தற்பொழுது சமுதாயத்தின் உரிமைகள் தொடர்ச்சியாக தட்டி கழிக்கப்பட்டு வரும் சந்தர்ப்பத்தில் எமது சமூகத்தின் பாராளுமன்ற பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகள் கடந்து சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்கவும் பெற்றுக்கொள்வதற்குமான பல்வேறு அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு வழங்கியும் எந்த ஒரு மாற்றங்களும் அரசாங்கத்திடம் காணப்பட்டதான நிலை தொடர்ந்தும் எமது பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினரை பதவியோடு இருப்பதில் ஏதும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் என நம்பிக்கை உண்டா, அல்லது அனைவரும் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து வெளியேறினால் அதனால் எமது சமூகத்துக்கு விமோசனம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், அவர்களது தார்மீக கடமை இருக்கின்றது. மக்களது சமுதாய ரீதியாக மக்கள் அனைவருக்கும் அவர்களது பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பது. இப்போது இவர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவளித்தவர்கள் கூட இன்னும் அவர்கள் நனைந்து விட்டார்கள். ஆனால் தொடர்ந்தும் அவர்கள் இதை வெற்றி பெறுவதற்காக முயற்சிக்க வேண்டும். ஒருவேளை நாங்கள் எதிர்கருத்துக்களோ சரி பரவாயில்ல, நீங்க அவர்களுக்கு ஆதரவளித்ததை வைத்தாவது இதை சாதித்து தாருங்கள் என்றுதான் அவர்களிடம் இன்னும் நாங்கள் கேட்கின்றோம். மீண்டும் நீங்கள் அனைவரும் ஒன்றாக போய் கட்சி பேதங்களை எல்லாம் மறந்து ஜனாதிபதி அவர்களிடமோ சுகாதார அமைச்சர்கள், பிரதமர் அவர்கள் அனைவரிடம் நீங்கள் தொடர்ந்து இதற்காக வேண்டி இயல்பான அளவுக்கு உங்களது பிரதிநிதித்துவத்தை காட்டுங்கள், செய்யுங்கள். பயப்படாம பாராளுமன்றத்துல உரிமைகளுக்கான பேசுங்க. அப்ப அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு சிறப்புரிமை இருக்கிறது. இப்ப நான் பாராளுமன்றத்திலே பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் எந்தெந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருகிறதோ அந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தை தலைவரிடம் கொடுப்போம், நாங்கள் பேசுவோம். அவ்வாறு அந்த விஷயங்களை பேசுகின்ற நேரத்திலே எங்களுக்கு என்னை பொறுத்த வரையில் நான் எனது பாராளுமன்ற காலங்களில் எதிர்ப்புகள் இருந்த 94 நான் எதிர்கட்சியிலிருந்து பேசும்போது அரசாங்க கட்சியிலிருந்து பல எதிர்ப்புகள் மத்தியில் குரல் கொடுத்தவர்கள். அந்த நேரத்தில் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தது. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் 94 2001 ஆண்டு 2004 நான் ராஜினாமா கூட செய்தேன். எனது பதவிகளை கூட நாட்டுக்காக, நாட்டின் நன்மைக்காக, நாட்டின் சுபீட்சத்துக்காக, நாட்டின் இறைமைக்காக, சமாதானத்துக்காக நான் ராஜினாமா செய்தேன். அது ஒரு காலம். ஆனால் இப்போது கடந்த 2015 இருந்த பாராளுமன்றத்தில் கூட நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற போது கூட பிரச்சனைகள் வருகின்ற போது நாங்கள் ராஜினாமா செய்த காலமும் இருக்கின்றது. ஆக்ரோஷமாக அந்த பாராளுமன்றத்தில் எங்களது அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ஷ முஸ்லிம்களது மதரசாக்களை பற்றி விமர்சித்த பொழுது நான் மிகவும் ஆதங்கமான முறையில் பேசிய பேச்சுகள் இருந்தது. அதுக்கு பிறகு அதை பற்றி பேசவில்லை. அவ்வாறு பேசியவன் நான். நீங்கள் வேண்டுமென்றால் என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாம். ஆங்கிலத்திலே நான் பேசிய பேச்சு உலகளாவ எல்லா இடத்துக்கும் சென்றது. அப்படிப்பட்ட அடிப்படையில் நாங்கள் பேசுவோம். அவ்வாறு ஆக்ரோஷமான முறையில் விடுதலை புலிகள் காலத்தில் கூட, அடக்குமுறைகள் இருந்த காலத்தில் கூட பல விஷயங்களை நாங்கள் தமிழ் மக்கள், அப்பாவி தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்திலே எதிர்கட்சியிலிருந்து குரல் கொடுத்தவர். எவ்வாறு சகோதரர் இன்று சாணக்கியன் முஸ்லிம்களது விஷயங்களை பேசுகிறாரோ அது போன்று அன்று
தமிழ் மக்கள் அடக்குமுறைகளுக்கு, அப்பாவி தமிழ் மக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட போது அவர்களுக்காக குரல் கொடுத்தவர். அவ்வாறான விஷயங்கள் எல்லாம் ஹென்சாடில் இருக்கிறது. அந்த நேரத்தில் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் எல்லாம் எங்களுக்கு வந்தது. எனவே இவற்றையெல்லாம் முகம் கொடுத்து கொண்டு பல முறை என்னுடன் போகின்ற நேரத்தில் பல தாக்குதல் ஏற்பட்டு என் பக்கத்தில் உள்ள எனது மைத்துனர் இறந்து விட்டார். எனக்கு வந்த அந்த வெட்டு அவர் இவ்வாறான மிகவும் பாரதூரமான விஷயங்கள் எல்லாம் முகம் கொடுத்து நாங்கள் இருக்கின்றோம். எனவே இதையெல்லாம் உண்மையாக நடந்த பல சம்பவங்கள், இவ்வாறான பல விஷயங்கள் முகம் கொடுத்து இன்றும் நாங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலத்திலே இந்த நமது நாட்டிலே நாங்கள் சகல உரிமைகளுடன் தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழ வேண்டுவதற்காக சில விழுமியங்களை நாங்கள் காலாகாலமாக வந்த அந்த விஷயங்களை இங்கு பகிர்ந்து நாங்கள் தொடர்ந்தும் அதற்கு உருவாக்குவதற்காகத்தான் இன்றும் நான் பாராளுமன்றத்தில் இல்லாவிட்டாலும் இவ்வாறான விஷயங்கள் நான் முகம் கொடுக்கின்றேன். அதற்கு பங்களிப்பு செய்கின்ற உங்களது மிகவும் பிரபல்யமான ஊடகத்துக்கு எனது அன்பார்ந்த நன்றியையும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு அழைப்பு இருக்கிறது, அதை இணைத்து விட்டு பேசலாம். ஹலோ, அடுத்த தலைமுறை. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரெங்க இருந்து கேக்குறீங்க? நான் முகமது மௌலை குருநாயகல்ல இருந்து. நான் உங்களோட நேரடி ஒளிபரப்பு பார்த்து தான் இருக்கிறேன். சொல்லுங்க, நேரடியாக பேசலாம். எங்களது அதிகாரி பேசலாம். நேரடியா மௌலானோட கதைக்கலாமா கஷ்டமா? பேசலாம், நேரடியா பேசலாம். ஓகே. உங்களது முகநூல் தொலைபேசி சற்று நிறுத்திவிட்டு பேசினால் பொருத்தமா இருக்கும். ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலிசாய் மௌலானா, நான் முகமது மௌலை குருநாயகல்ல இருந்து நாரம்பல. நீங்க அலவி மௌலான மரமானதுல நான் சந்தோஷப்பட்டேன். எங்களோட வாப்பத்தை வட்டகா பள்ளியில் இருந்தாரு, பேசி மாமா இருந்தாரு, மௌத்தா போயிட்டாரு. மௌலானா, அரசியலோட நாங்க இந்த பிரச்சனையை பாக்குறது நிச்சயம் நல்ல இருந்தாலும் எங்களோட மௌலானா உங்களோட மாமா, அப்ப நானும் ஒரு செய்தாக இருக்குதுலாம் பேசுறேன். எந்த அளவு தசவுஃபோட சூஃபித்துவத்தோட மௌலானா அந்த தர்பார்களோட இதை சம்பந்தப்படுத்தி கொண்டு போறவங்க நிச்சயமா வெற்றி கிடைச்சு மௌலானா. ஹலோ. ஆமாம், எஸ், நான் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆமாம், அந்த அடிப்படையிலும் நாங்கள் எல்லா வகையிலும் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அந்த வழியிலே வளர்க்கப்பட்டவன், அந்த அவர்களது பாசறையில் வளர்ந்தவன், அவர்களுடன் பல விஷயங்களிலே முகம் கொடுத்தவன். இவ்வாறான இடத்திலே அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களது புதல்வர்கள் கூட இன்று பல முயற்சிகளில் நகை மௌலானா, நஜி மௌலானா போன்றவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் அவ்வப்போது நாங்கள் பேசி பிரதமரை கூட நேரடியாக சந்தித்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக. இன்ஷா அல்லாஹ் மௌலானா. அதே நேரத்துல மௌலானா, ஏண்டிய மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல இப்ப இன்றைக்கு சுன்னத் ஜமாத் பள்ளிகள் நிறைய இருக்கு, நிறைய மூடி போட்டு இருக்கு மௌலவியோட ஒரு முஅஸ்ஸினோடயோ பத்ரு சஹாபாக்கள் பேர்ல அந்த பத்ரு மௌலூதுகளை சுன்னத் ஜமாத் பள்ளிகள் ஊதுவத்தோட மத்த இடங்கள்லயும் அவங்க சுன்னத்தா நோன்புகளோட துவாக்களோட வச்சு போச்சல மௌலானா, நிச்சயமா சத்தியமா எங்களுக்கு வெற்றி அடைச்சு மௌலானா. நான் உங்களுக்கு துவா செய்தேன். மத்த அவங்க பேசியத்தை விட மௌலானா நீங்க பேசின எனக்கு 100% சந்தோஷம். நான் எங்களோட அப்பா செய்யுது குருநாயகல்ல வியாரம் இருக்கு, நீங்களும் மௌலானா இதுல வச்சுதான் நான் சந்தோஷமா பேசியது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாங்க துவா செய்த எங்கட சுன்னத் ஜமாத் ஹயாத்தாக மௌலானா எங்களுக்கு இலங்கை நாட்டுல வெற்றி கிடைச்சி இல்லாம இந்த வஹாபிஷத்தை பேசி மௌலானா அதெல்லாம் தோல்வி இந்த அளவு போறதுக்கு காரணமாக தான் மௌலானா. நிச்சயமாக இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மிக நன்றி மௌலவி. நன்றி நன்றி இணைந்து கொண்டு வலைக்கும் அஸ்ஸலாம். அதுபோல தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு கேள்வி இருக்கிறது. அண்மையிலே நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்ததாக ஒரு கருத்து பரிமாறிக்கொண்டிருக்கிறது, இது தொடர்பாக உங்களது கருத்து? ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்ததாக சொல்லப்பட்டால் நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்தனே தவிர ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவில்லை.
ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துதான் அந்த ஒரு சகோதர கட்சியாகத்தான் எங்களது தலைவர் மற்றும் உங்களது அம்பாறை மாவட்டத்திலே, திருவண்ணாமலை மாவட்டத்திலே டெலிபோன்ல எலெக்ஷன் கேட்டவர்கள். அது அந்த அடிப்படையிலும் இப்போது எதிர்கட்சியிலே அவர்கள் இருந்து பல அழுத்தங்களை அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஆணித்தரமாக சுகாதார அமைச்சரிடம் முஸ்லிம்கள் சார்பாக கேட்ட அந்த விஷயங்களின் பின்னணியில் நானும் இருந்தேன். அதற்கு நன்றி கூறினேன். எனவே இந்த நாட்டிலே சகல இன மக்களும், சிறுபான்மையின மக்கள் மற்றும் சிங்கள மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக தொடர்ந்து பயணிப்பதற்கான அந்த ஒற்றுமைக்கான அந்த இணைவை பலப்படுத்துவதற்காக அண்மையில் சந்தித்தேன். அதை அவர் படம் எடுத்து அவரது முக வலயத்தில் அவர் போட்டிருந்தார். அது கடந்த வாரம் நடந்தது. எனவே இவருடன் எங்களது தலைவரும் தொடர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் தொடர்ந்து அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலே அவர்கள் அந்த அடிப்படைகள் தான் தெரிவு செய்யப்பட்டவர்கள். எனவே அது ஒரு இப்போது இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற விஷயமே தவிர இவர்களால் எந்த விதமான பாதிப்பு இந்த விஷயத்தை இவங்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு பலமாக இந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். அந்த அடிப்படையில் அங்குள்ள இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களான எங்களது சகோதரர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் அவர்கள், கபீர் ஹாஷிம் அவர்கள், முஜிபுர் ரஹ்மான் அவர்கள், மரைக்கார் அவர்கள், சகோதரர் இம்ரான் மரூஃப் அவர்கள், இவ்வாறானவர்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றார்கள். அத்துடன் அத்தனை அங்கு அவர்களது பாராளுமன்ற உறுப்பினர் 55 பேரும் இன்று எங்களுக்கு இந்த மையத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக கையெழுத்திட்டு அவர்களும் எங்களுக்கு பல மற்றும் அவர்களுடன் நட்புள்ள அரசாங்க கட்சியில் உள்ள பல உறுப்பினர்களை கூட எங்கள் பக்கம் ஆதரவு தருவதற்கான ஒரு முறையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையான முயற்சிக்குத்தான் நான் அவரை சந்தித்தேன். அதில் பல விஷயங்கள் இதையெல்லாம் நாங்கள் இப்போ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போது தேசிய கட்சிகள் உள்ள பிரமுகர்கள், தலைவர்கள் என்றால் நாங்கள் பல முறை பார்த்திருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல்லது கரு ஜெயசூரிய அவர்கள், இவர்களெல்லாம் கூட இவ்வளவு தைரியமாக முஸ்லிம்களது பிரச்சனையை எதிர்கட்சியிலிருந்து பேசி இருக்கின்றார்கள் என்றால் அந்த அளவுக்கு பேசியிருக்கவில்லை கடந்த காலங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் சஜித் பிரேமதாச ஒரு எதிர்கட்சியில் இருக்கின்ற ஒரு பௌத்த சிங்கள தலைவர் மிகவும் ஆக்ரோஷமாக இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்பதும் ஒரு 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 மிகவும் அழுத்தமாக பேசுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அவர் பேசுகின்ற நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் இதை எடுக்கின்ற நேரத்திலே உலக தலைவர்கள் பார்க்கின்றார்கள், அத்தனை நாட்டு தூதுவர்கள் பார்க்கின்றார்கள். முஸ்லிம்களுக்காக எதிர்கட்சி தலைவர் இந்த விஷயத்தை ஆணித்தரமாக பேசுகின்றார் என்பது இது பெரியதொரு விஷயம். எனவே இந்த விஷயங்களில் நாங்கள் ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறோம். நான் அங்க போய் அவரிடம் பதவிக்காக பட்டதுக்கு அவர் எதிர்கட்சியில் இருப்பவர். எனவே அவர் எந்த விதமான காரணம் இதுதான் எங்களது முக்கியமான நோக்கமாக இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் பலரையும் சந்திக்கிறோம், பேசுகிறோம். இந்த முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபடுவதற்காக அழுத்தங்களை கொடுக்கிறோம். எனவே அரசாங்கம் ஒருவேளை இருக்கக்கூடாது, நாங்கள் இதை ஆதரவாக தந்தால் எதிர்கட்சியின் எதிர்ப்பார்கள் என்ற நிலைமை கூட இல்லை. எதிர்கட்சி இதற்கு தாராளமாக நீங்கள் முடிவெடுங்கள், நாங்கள் அதற்கு ஆதரவு தாருங்கள் என்று தெளிவாக சொல்கிறார்கள். அவர்களது ஆதரவு பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் மத்தியிலே அதை சொல்கின்றார். இது பெரியதொரு விஷயம். இதன் அடிப்படையில் நாங்கள் சந்திக்க வேண்டும், அவர்களுடன் சேர்ந்து சில விஷயங்களில் ஈடுபட வேண்டும். இதுவும் எங்களது விஷயங்களிலே கரிசனை கொண்டவர்கள் செய்ய கடமைப்பாடு இருக்கிறது. இப்போது ஒரு சகோதரர் சொன்னார், நான் இணைந்து விட்டேன் என்று வாழ்த்துகின்றவர்களும் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான பயணத்திலே நாங்கள் இன்று பொதுவான ஒரு நல்ல நோக்கத்துடன் நாங்கள் செயற்படுகின்றோம். அல்லாஹு ஆலம் எதிர்காலத்திலே
எவ்வாறான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் என்பது காலம்தான் பதில் சொல்லும். நிச்சயமாக. அதுபோல இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. மக்கள் மத்தியிலே இப்பொழுது ஒரு பூதாகரமாக இருக்கிற விடயம் தான் கிழக்கு மக்களை கிழக்கின் தலைமைத்துவங்கள் தான் ஆள வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே இப்பொழுது வந்திருக்கிறது. மக்கள் மத்தியிலே இப்பொழுது அரசியல்வாதிகளிட இருக்கின்ற அந்த அந்த உண்மையான அந்த பற்றி இப்பொழுது குறைவடைந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால், அதாவது கிழக்கு மக்களை கிழக்கு மக்கள் தான், கிழக்கு தலைமைத்துவங்கள் தான் ஆள வேண்டும் என்கின்ற இந்த கேள்விக்கான பதில் உங்களிடம் எவ்வாறு இருந்து வரும்? என்னை பொறுத்தவரையில் பிரதேசவாதம் நான் பேசுபவன் அல்ல, இனவாதம் பேசுபவன் அல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிப்படையில் நாங்கள் செயற்பட வேண்டும், அரசியல் ரீதியாகவும் பொதுவான விஷயங்கள். ஆனால் இதில் யார் எங்கிருந்தும் தலைமைத்துவம் வரலாம். ஆனால் அவர்கள் எந்த அளவு அக்கறையுடன் அவர்கள் அதை அந்த பதவியை ஆளுமையுடனும் கடமை உணர்ச்சியுடனும் அர்ப்பணத்துடனும் தியாக மனப்பான்மையுடனும் செய்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். அதை சரியாக செய்தார்கள். கடந்த 20 வருடங்களாக அவ்வாறு நடந்திருக்கிறதா? இது சம்பந்தமாக இப்போது நீங்கள் தலைவர், எந்த கட்சியின் தலைவர் யார் எவ்வாறு நடக்கின்றார்கள் என்பதை அந்தந்த கட்சியில் உள்ளவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அது அவர்கள் அந்தந்த இடத்திலே அவர்கள் அதை, ஆனால் தலைமைத்துவத்தில் இருப்பவர்களும் அந்த இடத்தில் இருந்து அவர்களது கர்சனையை கூட்டி, திறமை உள்ளவர்கள் தான் தலைமைத்துவத்தில் இருக்கின்றார்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. திறமை இருக்கின்றது. மொழியில் தேர்ச்சி உள்ளவர்களாக இருக்கின்றால், மும்மொழியும் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், தேர்ச்சி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், அனுபவம் மிகுந்தவர்கள், நிறைய பேர்கள் முழு நாட்டில் முழு உலகத்திலும் தொடர்புகள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரெகக்னைஸ்ட் லீடர், எல்லோரும் இவர் யார் என்று அவரது பேரை சொன்னாலே தெரியும். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு ஆளுமையுடனும், எவ்வளவு கர்சனையுடனும், எவ்வளவு தியாகத்தன்மையுடனும், எவ்வளவு துணிவுடனும், எவ்வளவு அர்ப்பணத்துடனும் அவர்கள் செய்கின்றார்கள் என்பதில் தான் கேள்விக்குறி. அந்த அர்ப்பணத்தை அவர்கள் உண்மையிலேயே உணர்ந்து செயற்படுவார்கள் என்றால் அதை வரவேற்கிறோம். இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். நிச்சயமா. இறுதியாக எமது சமுதாய மக்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற பதில் என்ன, கூற வருகின்ற விடயம்? இது சமுதாய மக்களை பொறுத்தவரையும் மிகவும் இப்போது எதிர்காலம் இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நாங்கள் எவ்வாறு பொறுப்புணர்ச்சியுடன் நாங்கள் எதிர்காலத்திலே எங்களது விஷயங்கள் ஈடுபட போகின்றோம் என்பதை பொறுத்தான் இருக்கிறது. மிகவும் கவனமாக, மிகவும் பொறுப்புணர்ச்சியுடன் பெற்றோர்களாக இருந்தால் அவர்களது பிள்ளைகள் வளர்ப்பில் இருந்து, அவர்களுக்கு கல்வி கொடுப்பதிலிருந்து, அல்லது நீங்கள் தொழில் செய்பவர்கள் அவங்களது தொழில்களை நீங்கள் எங்கெங்கு செய்கின்றீர்களோ அங்கு அந்த விஷயங்கள் இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் நாணயங்களுடனும் எங்களது மரியாதையை பாதுகாக்கக்கூடிய வண்ணம், எங்களது தாய் சகோதரிகளுக்கு எந்த விதமான பங்கம் வராத வண்ணமும், மற்றும் மிகவும் இறை நேசகர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது நாங்கள் ஆரம்ப காலத்திலே இருந்த தலைவர்களை எல்லாம் சிலம்பை அவர்கள் இருந்து பார்க்கின்ற நேரத்திலே டாக்டர் கலீல் அவர்கள், டாக்டர் படீடி மாமூட் அவர்கள், MH முகமது போன்றவர்கள், ஹமீத் போன்றவர்கள், இவ்வாறு அந்த காலத்து சார் ராசிக் ஃபரீத் போன்றவர்களை எல்லாம் பார்க்கின்ற நேரத்திலேயே மாக்கார் போன்றவர்கள் எல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் மிகவும் மற்றவர்களால் மதிக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தார். பெருந்தன்மை உள்ளவர்கள், யாரும் எல்லா சமுதாயங்களும் மதித்தார்கள் அவர்களை. அந்த பண்புகள் இருந்தது, அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் இருந்தது. அதிலும் குறிப்பாக எமது காலத்தில் வந்த தலைவர் தான் அஷ்ரப் அவர், அந்த ஆளுமை. அப்ப இவ்வாறு எங்களது ஃபௌசி அவர்கள் அலவி மௌலானாவை பற்றி சொன்னார். எல்லா பௌத்த பிக்குகள் கூட
எங்களது ஆளுநர் இப்போது இருக்கின்ற பிரதமர் தன்னுடைய தகப்பன் போன்று அலை மௌலானாவை நேசித்தார். அவ்வாறெல்லாம் இருந்தது. அந்த அந்த மதிப்புகளை எங்களுக்கு தருகின்றார்கள். ஆனால் இந்த நேரத்திலே எங்களது அணுகுமுறைகள் அவ்வாறு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே பாராளுமன்றத்திலே எங்களது சில நடைமுறைகளை பார்க்கின்ற நேரத்தில் எங்களுக்கும் மற்றவர்கள் எங்களுக்கு இதாக இருக்கிறது. நான் அதை சொல்ல விரும்பவும் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் இப்ப நாங்கள்லாம் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது அங்கு சக பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சியினர், அமைச்சர்கள், சபாநாயகர், அங்கு இருக்கின்ற அத்தனை உத்தியோகத்தர்களும் ஒரு நல்லதொரு மரியாதையான பார்வை இருந்தது. அதை நாங்கள் இன்றும் எல்லா இடத்திலும் எங்கு சென்றாலும் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுகிறோம். அந்த அடிப்படையை நாங்கள் நடைமுறையில் காத்து வருகின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வகையிலும் நாங்கள் செயற்பட கடமைப்படுகின்றோம். அத்துடன் தேர்தல் காலங்களில் கூட எங்களது மக்கள் மிகவும் பொறுப்புணர்ச்சியுடன் எங்களது பெருமதியான வாக்குகளை யோசித்து கொடுக்க வேண்டும். மிகவும் கவனமாக, சும்மா அற்ப காசு பணம் பார்சலுக்காக வேண்டி 5 வருடங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படக்கூடியவர்கள் இவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்து பிரதிநிதித்துவத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றும் எங்களது எல்லா விஷயங்களிலும் நாங்கள் எவ்வாறு இப்போது இந்த கோவிட் காலத்திலே சில நடைமுறைகளை நாங்கள் எங்களுக்குள் புதிதாக அறிமுகப்படுத்தவற்றை கூட நாங்கள் ஏற்று நடக்கிறோம். ஆனால் மீண்டும் ஒரு நார்மல்சி, சகஜ நிலை வந்ததற்கு இப்போது நியூ நார்மல் என்று சொல்வார்கள், அல்லது சகஜ நிலைமை வருகின்ற நேரத்திலும் நாங்கள் சில கட்டுக்கோப்புகளை பேணி மற்றவர்களுக்கு ஒரு ஒரு அசௌகரியத்தை விளைவிக்காதவன் நாங்கள் முன்மாதிரியாக எல்லா விஷயங்களிலும் நடக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் மூலமாகத்தான் நாங்கள் இழந்திருக்கின்ற இந்த விஷயங்கள். வேண்டுமென்றே எங்களை பற்றி ஒரு அபிப்பிராயங்கள் வித்தியாசமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது, பொய்யான விஷயம். எனவே நாங்கள் எல்லா வகையிலும் தூய்மையுடன் இருப்பவர்கள், தூய்மையான கருத்துக்களுடன், நீயத்துடன், நம்பிக்கையுடன் வாழ கடமைப்பட்டவர்கள். எனவே அந்த அடிப்படையிலே நாங்களும் மற்றவர்களும் சந்தோஷமாக எல்லா சூழல்களிலும் எல்லா பகுதிகளிலும் சமாதான சகவாழ்வு வாழக்கூடிய வழிமுறைகளை எவ்வாறு கையாள வேண்டுமோ அந்த அடிப்படையில் எல்லாம் நாங்கள் எல்லா சமூகங்களிடம் பேண வேண்டும். ஒருத்தருக்கு பிரச்சனை வருகின்ற நேரத்தில் அதை எங்களது பிரச்சனை போன்று அவர்களது பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் எங்களது பிரச்சனை. மற்றது, எங்களது பிள்ளைகளை மிகவும் கவனமாக யாருடன் சேர்கின்றார்கள், இங்கு போகின்றார்கள் என்ற அடிப்படை நாங்கள் அகிம்சை வழியிலே, மிகவும் அன்பு வழியிலே, கருணை வழியிலே நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தான் அன்பு மார்க்கம், சாந்தி மார்க்கம், சன்மார்க்கம் என்ற அடிப்படையில் மற்றவர்கள் மத்தியிலே இஸ்லாம் என்பது யாருக்கும் அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. அத்தனை பேருக்கும் நாங்கள் சாந்தி சமாதானத்துடன் நாங்கள் அவர்களை வாழ விரும்புபவர்கள் என்பதை எல்லா வகையிலும் நாங்கள் காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அது பெரும்பான்மை மக்களுக்கு தெரியும். எனவே இது வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட விஷயத்திலே நாங்கள் அவதானமாக இருந்து முகம் கொடுக்கின்ற நேரத்தில் இப்போது செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அகன்று நிச்சயமாக எதிர்காலத்திலே நாங்கள் சாந்தி சமாதானத்துடன் அத்தனை மக்களும் நாங்கள் சந்தோஷத்துடன் வாழக்கூடிய ஒரு எதிர்காலத்தை நாங்கள் வழி சமைக்கலாம் என்ற அந்த விஷயத்தில் கரிசனை கொள்ள வேண்டும் என்பதை தான் இங்கு முன்வைக்கிறது. நிச்சயமாக எங்களோடு இணைந்து இவ்வளவு நேரமும் உங்களது கருத்துக்களையும் உங்களது விடயங்களையும் பரிமாறிக்கொண்டமைக்கு எங்களது தாருஷஃபா தொலைக்காட்சியின் சார்பில் எங்களுக்கு உளப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.
நன்றி. இதுபோல நேர்கள் இணைந்திருந்தது எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அல்ஹாஜ் அஸ்ஸைத் அலி ஜாஹிர் மௌலானா அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவரோடு இணைந்து இருந்த நேர்கள் அத்தனை சொந்தங்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இத்தோடு இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் எங்களது தொலைக்காட்சியினுடைய பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி AR சஃபா முகமது நஜாஹி முகத்தமிழ் காதிரி அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல பின்னால் தொழில்நுட்பம் வழங்கிய நிப்ராஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி தந்த எங்களது சக அறிவிப்பாளர் AL நயீம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். ஐ சர்ஜரி கண் சத்திர சிகிச்சை, மூக்கு கண்ணாடிக்கான இலவச கண் பரிசோதனை. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இலக்கம் 37, காசிம் வீதி, கல்முனை. ஹாட்லைன் 0672229188. அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகள், தரம் வாய்ந்த கண் வில்லைகள், அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள். டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பல வருட அனுபவம் பெற்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மூலம் ஜப்பானிய தரத்தில் கண் லென்ஸ்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் கண் சத்திர சிகிச்சைகள் நியாய கட்டணத்தில், ஏனைய வைத்தியசாலைகளை விட குறைந்த கட்டணத்தில். 36 ஆண்டுகள் அனுபவம் பெற்றது தரம் வாய்ந்த டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் சகல வசதிகளையும் கொண்டு கண் சத்திர சிகிச்சை உட்பட அனைத்து சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகிறது. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் 37, காசிம் வீதி, கல்முனை. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இலங்கை மின்வெளி மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127, பிரதான வீதி, கல்முனை. தொடர்புகளுக்கு 072858 121. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318, பிரதான வீதி, கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 07